கடைசி நிமிஷம் வரைக்கும் அத்தனை சாட்சி சொல்லப்பட்டது. கடைசி நிமிஷம் வரைக்கும் ஆண்டு அவங்க பயன்படுத்துகிறாங்க. எப்பயுமே அவங்க ஒவ்வொரு பர்த்டேயோடையும் ஜோமனுக்கு சொல்லுவாங்க. நான் முதல்ல ஆரம்பத்துலாம் உங்களுக்கு எப்படி நான் ஜோமனுக்கு சொல்லுவேன், இல்லை நீங்கள் ஊழியக்காக ஜோமன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு பர்த்டேயோட நான் அப்போ கேட்பேன், இந்த பர்த்டே இப்போ நான் இந்த மந்த்து மார்ச் ஜோமன்றாங்க. அவங்க 81 ஏதோ வயசு சொல்கிறாங்க. எதுக்கு இப்போ கேட்பறாங்க, எதுக்கு உங்களுக்கு ஜோமன் அப்படின்னு. ஆண்டவரால் பயன்படுத்தப்படுறாங்க. 30 நாள் தான் எடுக்க போகிறோம், நல்லா பயன்படுத்த போகிறாங்க. அவங்க ஜோமனி முடிச்ச பிறகு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்த ஒரு விஷயம் என்னென்னா, 32 வயசு ஆச்சுக்கு என்ன நம்ம செய்ய முடியும், வெளியே இருந்துச்சு போகிறோமா, என்ன செய்ய முடியும், அதெல்லாம் அவங்க யோசிக்கவே இல்லை. இன்னும் கடைசி நிமிஷம் வரைக்கும் ஆண்டவர் பயன்படணும், அந்த விருப்பம் எனக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு. அது அவங்க கடைசி வரைக்கும் நடத்தியிருக்காங்கன்றது இப்போ நமக்கு தெரியுது. முந்தின நாள் வரைக்கும் ஃபேமிலியில் உள்ள ஆட்கிட்ட பேசி அவங்களுடைய கவுன்சிலிங்க்கு ஜோம் பண்ணியிருக்காங்க. அவங்க பேச முடியும் நாள் வரைக்கும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து நமக்கு சாட்சியாக அவங்க மதித்திருக்கிறாங்க. ஆகவே இது துக்க நிகழ்ச்சிப்பட்ட நல்ல ஸ்தோத்திரப்பட்டோம். இந்த நேரத்துக்கு நமக்கு ஆசைப்பட்ட முடியாது. பப்பி எனக்கு அங்கேருந்து சொன்னாலும் சரி, முன்னவரம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீ நன்றியோடு துதிக்கிறோம். நாளுக்காக நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயா, நீ நல்லவர் ஆண்டவரே. நீ மட்டும் நடத்தின தகப்பன் இன்னும் நீ நடத்த போதுமானவராக இருக்கிறீர் சுவாமி. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், நீ ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே சொந்தக்காக அர்த்தங்களுக்காக நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். கடவுளுக்குள்ள வளர்த்தவங்க நான் அப்படி கடவுளை பிடிச்சிக்கிட்டேன். அதான் நான் இப்போ சொல்ல விரும்புகிறேன். விதைக்கப்பட்ட விதையில அதை பற்படியாக கடவுளை அவளை எப்படி உருவாக்கி ஒரு பரிபூர்ணமான ஒரு நிலைக்கு கொண்டு வந்து அவளை எடுத்துக்கொண்டாருன்னு யோசிக்கும் போது நான் யோசித்தேன். அது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். அதுக்கப்புறம் கல்யாணம் போனதுக்கப்புறம் வெரி குட் ஃபேமிலி லைஃப் ரொம்ப நல்லா இருக்குன்னா எஸ்பெக்டில் தனியாக இருந்தாலும் எல்லாம் சமையல்லாம் தெரியாது, நல்லா சமையல் படித்து ரொம்ப ருசியாக சமைப்பா, நல்லா டேலண்டட். அதனால் எல்லாரையும் நல்லா கவனிப்பா. உபசரிக்கிற ரொம்ப ஒரு எந்த விசிட்டர்ஸ் வந்தாலும் எந்த சொந்தக்காரர் இருந்தாலும் நல்லா சந்தோஷமாக சிரித்து நடத்தோடு இருந்தோம். அதுக்கப்புறம் கடவுளுக்குள்ளே ரொம்ப வளர்ந்து வந்தது. எஸ்பெக்டில் இருக்கும்போது அநேக யூனியக்கார் அவருடைய வீட்டில் போய் தங்குவாங்க. எல்லாருக்கும் திறந்த வாசல், நல்லாவே கவனிப்போம். வசதி ஒன்றும் அப்போ ரொம்ப கிடையாது. ஆனால் கூட அவங்க தங்க வச்சு அவங்க அவ்வளோ சந்தோஷமாக உபசரிச்சுட்டு ஜெகத்திலையும் அப்படியே வேறு வசத்துலையும் அவள் அப்படியே வளர்ந்துக்கிட்டே வந்தாங்க. படிப்படியாக அந்த வித்தியாசத்தை பார்க்க முடியுது. அதுக்கப்புறமா ரொம்ப தான் அம்மா அம்மாவுக்கு வயசாகிடுச்சுது. என்னுடைய வீட்டுக்கு கொடுப்ப அதான் சிஸ்டர்ஸையும் அவ்வளோ அன்பாக சிஸ்டர்ஸ்க்கு எப்படியா ஹெல்ப் பண்ண முடியும் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறதா என்னுடைய 2வது டாக்டர் அப்போ இருக்கும்போது அவங்கெல்லாம் கிராமத்தில் இருக்காங்க. நல்ல ஹாஸ்பிட்டல் கிடையாது. ஆட்கள் ஒரு நர்ஸ் தான் ரொம்ப தைரியமாக அவங்க கூப்பிட்டுருக்காங்க. நான் கன்ஃபைன் பார்த்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி அப்படியே கலந்து கையில் வாங்கலாம் திருப்பி வாங்கி கல்யாணம் வழியில் குழந்தை வாங்குறாங்க. அதில் தப்பிச்சு போயிடும். இனி அவ்வளோ அழகாக தப்பிச்சு எனக்கு குடும்பத்தில் நிறைய ரொம்ப கஷ்டம் இருந்துச்சு. அது அப்படியே எனக்கு அவ்வளோ அட்வைஸ் கொடுத்து ஒவ்வொரு வீக்கும் அவங்களுக்கு போயிடுவோம், ஒவ்வொரு ஸ்டேட்ஸும் போயிடுவோம். ஏன்னா எங்கள் வீட்டில் நான் இருக்க முடியாது. அதனால் ஒவ்வொரு வீக்கும் அவங்க போயிடுவோம். அது 1 மாதம் 2 மாதம் கூட அது இருந்து அவ்வளோ அழகாக சமைக்கும். அப்படியே ரொம்ப அழகாக கடவுளுக்கு வந்து வருது. அதுக்கப்புறம் வீச்சரில் போனது ஒருத்தவங்க நான் உருவாக்க சொல்லுவேன். யாரையும் ஒரே மாதிரி சந்தோஷமாக ஒரு வீச்சரில் நான் பார்த்ததில்லை. யாரும் பார்த்துட்டு எப்போ சிக்ஸும்
அவளுடைய வேலையை அவளே பார்த்துப்பா. எல்லாருக்கும் எல்லாரும் நிகழ்ச்சியாக பேசி அதுக்கப்புறம் இது பண்ணி அப்படி அவளுடைய சந்தோஷமாக தள்ளியே வச்சுட்டா. அதுக்கப்புறம் சொன்ன மாதிரி நிறைய தடவை பைபிள் வச்சுட்டா. பிள்ளைங்களுக்கு நல்ல அட்வைஸ் கொடுப்பா. வேறு பிள்ளைங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். எல்லா பிள்ளைகளுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் அந்தந்த நேரத்தில் கொடுக்க வேண்டியிருக்கிறது. கடவுள் வந்து அவளை அப்படி படிப்படியாக உருவாக்கி பரிபூரண நிலைக்கு கொண்டு வந்து முதிர் வயதிலும் கனி கொடுக்கிற ஒரு தாயாக அவரை வளர்த்து வந்தார். நல்ல போராட்டத்தை போராடி போனால் சந்தோஷமா சொல்றது ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா ஒரு நாளுக்கு ஒரு நான் போன் பண்ணிடுவான். சாதனத்துக்கு வந்து நான் அவ்வளோ நேரம் ரசிக்கிறேன் பார்க்க ஒழுங்காக பேசுகிறேன். அவ்வளோதான் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஆனால் அவ்வளோ ஒரு நல்ல இடத்துல அவள் இருக்கிறான். நாங்கள் எல்லாரும் கண்டிப்பாக சேருவோம். ஒரு தைரியத்தில் நான் தவிர எல்லாரோடையுமே யார் யார் அவங்களோட தொடர்பில் இருந்தாங்களோ அத்தனை பேரோடையும் அன்பு ரொம்ப அவங்க எல்லாருமே நேசிப்பாங்க. ஆட்களாக இருக்கலாம், குடும்பத்து ஆட்களாக இருக்கலாம், அவங்களோட யாருன்னா எந்த விதத்துலையாவது தொடர்பு வச்சுருந்தா அவங்க மேலே உண்மையான ஒரு அன்பு வச்சுருக்க ஆளாக இருந்தாங்க. இங்கே எல்லாருக்கும் அம்மா பற்றி சொல்கிறதுக்கு எல்லா அம்மாவோடையும் எங்கள் அம்மா ரொம்ப சிறந்த அம்மான்னு நான் சொல்ல முடியும். அவ்வளோ ஒரு சப்போர்ட்டிவ். எந்த ஒரு காரியமாக இருக்கலாம், எங்களுக்கு ஒரு பலவீனம் வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது எங்களை தைரியப்படுத்துறது அம்மா தான். எங்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்குறது, திரும்பவும் எல்லாம் சரியாயிரும், திரும்ப தொடர்ந்து போ அப்படின்னு எந்த ஊக்கமும் உற்சாகமும் எத்தனையோ இடத்துல கொடுத்தது. நான் இன்னைக்கு இந்த நிலைமைக்கு வந்துட்டு அம்மாதான் காரணம். இவ்வளோ பிரச்சனைகளெல்லாம் போய் சொல்கிற இடம்னா கடவுளுக்கு எடுத்து விடு. என் அம்மா தான். எந்த பிரச்சனையும் இருக்கட்டும் நேரடியாக போவோம் அம்மாட்ட. அம்மா ஓடலாம், அரவணைச்சு பயப்படாது, கடவுள் இருக்காரு, ப்ரே பண்ணு, ஜோம் பண்ணிட்டு போ, அந்த காரியம் நடக்கும்னு சொல்லி உற்சாகப்படுத்தி எத்தனையோ காரியங்களை நாங்கள் ஜெயித்திருக்கோம். எத்தனையோ காரியங்களில் எங்களுக்கு பெரிய நன்மைகளை கடவுள் கட்டளிட்டு இருக்காரு. அம்மாவுடைய உற்சாகம் அந்த வார்த்தையில் சாகிற வரைக்கும் எங்களோட இருக்குங்க நம்புகிறோம். அம்மாவுடைய நினைவில் என்றைக்குமே நாங்கள் மனசில் வச்சிருக்கிறது மாத்திரம் நம்ம நடைமுறை வாழ்க்கையில் பிரயோஜனப்படுத்தி எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதம் மாறும்படி ஆசைப்படுகிறோம். நம்முடைய வாழ்க்கைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். எந்த நேரத்துல எப்படி சொல்லணும்னு தெரியாம சொல்ற ஒரு விஷயம் தான். ஆனா அவங்களுடைய கல்யாணம் சித்தி சொன்ன மாதிரி அப்படின்னு சொன்ன மாதிரி அம்மாவுடைய வாழ்க்கையில எங்களை அடுத்த கட்ட உயர்வுக்கு கொண்டு வந்ததுக்கு காரணமே அம்மா தான். நாங்க சின்ன வயசுல இருக்கும் போதே ரொம்ப கஷ்டத்தை வளர்ந்து குடும்பம் தான் எல்லாருக்குமே தெரியும். ஒரு டீச்சரா இருந்தாலுமே குடும்பத்துக்கு சார்ந்ததுதான் செய்ய வேண்டிய காரியங்கள்ன்றதுனால ரொம்ப கஷ்டத்தை தான் எங்க எல்லாருமே வளர்த்தெடுத்தாங்க. ஒவ்வொரு அக்டோபர் நவம்பர்ல கோப்டெக்ஸ் அந்த இது போட்ட உடனே முதல்ல போய் டீச்சராக இருக்கிறதுனால இன்ஸ்டால்மெண்ட்ல கொடுப்பாங்க. அங்கே போய் துணி எடுத்துட்டு வந்து அம்மா நல்லா தைப்பாங்க. ஏதாவது கடையில மாடல் பார்த்துட்டு வந்து எங்களுக்கு அம்மாவே தச்சு ஒரு நல்ல காஸ்ட்லி ட்ரெஸ் மாதிரி போட்ட மாதிரி போட்டு விட்டுருவாங்க. அப்படி ஒரு குடும்பத்துல அடுத்த கட்டத்துக்கு எதற்குமே யோசித்து செய்து வருங்காலத்தை பற்றி மகிழ்கிறான் நீதிமொழிகளை வாசிக்கிறபடி அம்மா குடும்பத்துல ஒவ்வொரு விஷயமுமே எங்க அப்பா கொடுத்து எல்லாருக்கும் தெரியும். ரொம்ப அமைதி, எதையுமே ரொம்ப இது பேச மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. சம்பாதிச்சு இது பண்ணுவாங்களே, ரொம்ப கேஷுவலா பேசுற டைப் கிடையாது. ஆனாலும் குடும்ப பொறுப்புகள் பிள்ளைகளுடைய விஷயத்துல எல்லாம் ஒவ்வொரு ஸ்டெப்பும் மேல போறதுக்கு காரணமா இருந்தது அம்மா தான். காரணமா இருந்து எல்லாத்தையுமே எடுத்து செய்தாங்க. அது மாத்திரம் இல்ல, எங்க ஆவிக்குரிய இதுலயும் ரட்சிப்புக்களை நடத்தின விஷயங்கள் விசேஷமா என்னுடைய வாழ்க்கையில் சின்ன வயசுல இருந்து எனக்கு வீசிங் உண்டு. 2 வயசுல இருந்து அநேக நாட்கள் அப்படியே இந்த வீசிங் வர நேரம் எல்லாம் அப்படியே மாத்திரை போட்டுட்டு அம்மா மேலேயே படுக்க வச்சிருப்பாங்க.
எனக்கு இப்போ பிள்ளைங்க கொஞ்ச நேரம் காலில் படுத்தாலே வலி பார்ப்போம், யோசிப்பேன். கிட்டத்தட்ட நான் 9th 10th படிக்கும்போது கூட நான் ரொம்ப சிக்காக இருந்து இப்படி மேலே தோல்லையே போட்டு முன்னெஞ்சு தடவி விட்டுட்டே இருப்பாங்க, நான் மூஞ்சி தடவி விட்டுட்டே இருப்பாங்க. எவ்வளோ கஷ்டப்பட்டு நீ வளர்த்துருப்பாங்கன்னு அடிக்கடி நம்ம யோசிப்பேன். இந்த வியாதி நேரத்தில் அதுவும் பிரெயின் ஃபீவர் வந்து டிப்ரெஷ் ஆகி போகிற நேரத்துல எல்லாம் எங்கள் அம்மாவுடைய ஊக்குதல் தான் என்னை நிற்க வச்சிருக்குது. ஒவ்வொரு நேரமும் சொல்லுவாங்க, குடும்பத்துலேருந்து ஆசிர்வதிக்கப்பட்டிருப்பேன். நான் பிரெயின் அஃபெக்ட் ஆகி ரொம்ப மற்றவங்களால பைத்தியக்காரின்னு சொல்லக்கூடிய இருக்கிற நிலைமையில அம்மா சொல்கிற வார்த்தை, நீ ஒன்று இப்படி நினைக்காத, ஆண்டவர் ஒன்று கொடுத்து வச்சிருக்க திட்டம் வேற. அப்படியே என்னை ஒவ்வொரு நேரமும் உற்சாகப்படுத்தி எங்களை மாத்திரம் இல்லை, பேர பிள்ளைகள் விஷயத்தில் அம்மா ரொம்ப கேர் எடுப்பாங்க. பேர பிள்ளைங்க கிட்டத்தட்ட 5-6 பேர் இருக்கிறாங்க. எல்லாருமே எங்கிட்ட ரொம்ப ஷேர் பண்ணுறத விட அம்மாட்ட ரொம்ப ஷேர் பண்ணும். பிள்ளைங்க எதுனாலும் பேசிகிட்டே இருப்பாங்க அம்மாட்ட. சில விஷயங்கள்லாம் அம்மா மூலமாக தான் பிள்ளைங்க லைஃப்பில் நடந்திருக்குன்னு நாங்களே தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி அம்மாட்ட ஃப்ரீயாக பேர பிள்ளைங்க அப்படின்ற பிள்ளைங்களும் மூவ் பண்ணி சாண்டை போட்டு விளையாண்டு எல்லா காரியங்களும் அப்படி பேர பிள்ளைங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப் பில்டப் பண்ணி நம்ம பிள்ளைங்களுக்கு தேவையான அட்வைஸ் அந்தந்த நேரம் பிள்ளைங்க கொடுத்துட்டே இருப்பாங்க. பிள்ளைங்க வளர்ந்து வர நாட்களில் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி ட்ரெஸ் போடும்போது, ஹேர் ஸ்டைல் வரும்போது அம்மா சொல்கிற ஒரு விஷயம், பிள்ளைங்க ரச்சி போட்டு போயிடுவாங்களோ பயமாக இருக்குமா எனக்குன்னு சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், நீங்கள் ஜோபம் பண்ணுங்கம்மா, இப்போ அட்வைஸ் பண்ண முடியாது, நீங்கள் ஜோபம் மாத்திரம் பண்ணிகிட்டே இருங்க, ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்றிடுவாரு அப்படின்னு. ஆனால் பிள்ளைங்கிட்டையும் பேசுவாங்க, நீங்கள் இப்படி இருக்கக்கூடாது, நம்ம கடவுளை சாட்சியாக வைக்க வேண்டிய ஒரு குடும்பம், அதில் நீங்கள் நிற்கணுன்றது ரொம்ப பேசக்கூடிய, சொன்ன மாதிரி ரொம்ப எல்லாத்தையுமே பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைமையில அம்மா இருந்துகிட்டே வந்தாங்க. அப்படின்னு சொன்ன மாதிரி எங்களுடைய விஷயங்கள் எதுனாலும் எல்லா குடும்பத்திலுமே பிரச்சனை வருது இயல்பு. எந்த ஒரு சுச்சுவேஷன்ல சபா ஊழியத்துல எதுனாலும் உடனே அம்மாவுக்கு சொன்ன உடனே அம்மா அதுக்கு சில அட்வைஸ் கொடுப்பாங்க, சில நேரம் ஜெபம் பண்ணுவாங்க. கடைசியா இறந்து போறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயத்த அம்மாட்ட சொல்லி பிளானிங்காக சொல்லிட்டு இருந்தேன். அப்போ அம்மா சொன்னாங்க, நீ திட்டம் போடுறது நிறுத்திடுமா, நீ திட்டம் போட்டு எதுவுமே நடக்காது வாழ்க்கையில. அவரு உனக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு, உன் ஊழியத்துக்கும் குடும்பத்துக்குன்னு. அதனால எல்லாரும் அவரு ஒரு பிளான் வச்சிருக்காரு, அந்த பிளான் என்னன்னு கண்டுபிடிச்சு அதுலோட நீ இணைஞ்சிக்க, நீ ஒரு பிளான் போட்டு செய்யாட்டவரே நிக்காத, அந்த காரியத்தை விட்டுதான். கடைசி அம்மா எனக்கு அட்வைஸ் பேசுறதுக்கான ஒரு காரியம், அம்மாவுடைய வாழ்க்கையில எப்பவும் சொல்லுவாங்க, நான் பைபிள் என் வயசு எத்தனை வயசு வரைக்கும் நான் அத்தனை தடவை பைபிள் வாசிக்க எனக்கு ரொம்ப ஆசைன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 160 தடவை வாசிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இது வரைக்கும். ஏன்னா கடைசி அவங்களுக்கு பைபிள் கையில கூட தூக்க முடியாத ஒரு கை பெயின்ல இருந்தாங்க. ஆனாலும் பைபிளை வச்சு ஏதாவது ஒன்று விட்டுட்டே இருப்பாங்க, அப்படியே வாசிட்டு உட்காந்துருப்பாங்க. 8 வருஷம் வீல் சேர்லயே இருந்தாங்க. ஒரு 3 நாள் அடிப்பட்டு காலில் உட்கார முடியல வீட்டில் எங்கெல்லாம். ஆனால் 8 வருஷம் இந்த வீல் சேர்ல நாங்கள் இப்போ என்ன கொடுக்குறோமோ நம்மளே டேபிள் இருந்தால் இஷ்டத்துக்கு அதை எடுத்து வச்சு சாப்பிடலாம். ஆனால் அவங்க என்ன கொடுக்குறோமோ அதை சாப்பிடுவாங்க. எல்லாருமே இஷ்டத்தை கொண்டு போய் கொடுப்போம். ஆனாலும் ஃப்ரீயாக போய் எடுக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன். அந்த அடிப்பட்டு உட்காரும் போது தான் அந்த ஃபீலிங்ஸ் தெரியும். அந்த சூழ்நிலை மீதும் சொல்ல மாதிரி அண்ணன் சொன்ன மாதிரி தன்னை சந்தோஷமா வச்சுக்கிட்டாங்க. அவங்க சந்தோஷமா வச்சு பிறகு தன்னை வாழ்க்கை அமைத்து கொண்டார்கள். கடவுளோட கடைசி அப்பா இறந்த பிறகு அம்மா அஃபெக்ட் பண்ணுது. அப்பாட்ட ஏதாவது பார்த்தா 2 சண்டை போட்டுட்டே இருக்க மாதிரி இருக்கும். நான் அப்போ ஏதாவது செட் பண்ணி விட்டுருவாங்க, அதுக்கு ஏதாவது பேசுவாங்க, அப்படியே போயிட்டே இருந்துச்சு. ஆனால் அது இறந்த பிறகு அம்மாவால் தாங்க முடியல, அப்பா இறந்த பிறகு. ஆனால் ஒவ்வொரு நாளும் எங்கள் வீட்டில் இருந்து இருக்கும்போது அப்பா இறந்துக்கிற நாள் ஆயிடுச்சு இல்லைன்னுவாங்க. 26ஆம் தேதி வந்துச்சுன்னா அப்பா இறந்துக்கு மாதம் இல்லைம்மான்னுவாங்க. இப்போ கடைசியாக எங்கள் வீட்டில் இருக்கும்போது 21ஆம் தேதி டினிமாட்ட ஃபோன் பண்ணி தாத்தா இறந்து 2 மாதம் ஆகுதுன்னு இருக்காங்க. ஆனால் அவள் நீ சொல்லியிருக்கிற, நீங்கள் அதே யோசிச்சுட்டு இருக்கீங்களா பாட்டிமான்னு சொல்லி அவள் வேறு பிள்ளைங்க கொடுக்குற அட்வைஸை ரொம்ப சந்தோஷமாக எடுத்துக்குவாங்க. ஆமாம், அவள் சொல்கிறது கரெக்ட் தான், நான் அதே யோசிச்சுட்டு இருந்தது மிஸ்டேக் தான், நான் என்னை மாற்றிக்கணும்னு நினச்சிட்டேம்மான்னாங்க. ஆமாம் அதாம்மா, இனியும் நீங்கள் பைபிள் வாசிங்க, எல்லாருக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. இவங்க சொன்ன மாதிரி கடைசி அவங்களுக்கு ஏதாவது பேசும்போது, நான் ஆத்மாதயம் செய்யவே இல்லையே,
நான் திடீர்னு பகலத்தில் போனாலும் கணக்கு அதுதானே கேட்பாரு, ஆண்டவர் ஒரு ஆத்மா அப்படியே கொண்டு போலினாங்க. நான் சொன்னேன், எங்களை அவ்வளோ பெரிய கடவுளுக்குள்ளே கொண்டு வந்தது நீங்கள் தான்மா. எஸ்டேட்டில் இருந்த ஜன்னல் வெளியில் நின்று சாயங்காலம் வேலை முடிச்சு போகிறவங்ககிட்ட ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு பேசிகிட்டே இருப்பாங்க. அந்த லேபர்ஸை கூப்பிட்டு போகிறவங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்பாங்க. அவங்க ஏதாவது கஷ்டத்தை சொன்ன உடனே உனக்காக ஜோம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க. வீட்டில் ப்ரேயர் வைக்கும்போது அவங்கள வர வைப்பாங்க. அப்போ அதெல்லாம் ஒரு நீங்கள் செய்த ஊழியம் தான். மறந்துட்டீங்களாம்மா? எஸ்டேட்டில் இருக்கும்போது பாஸ்டர்ஸ்க்கு எவ்வளோ நீங்கள் சப்போர்ட்டிவாக இருந்தீங்க. விறகு அனுப்புறதுலேருந்து சாமான் வாங்கி கொடுத்ததுலேருந்து இதெல்லாம் மறந்துட்டீங்கன்னா நான் ஒவ்வொன்றா ஞாபகப்படுத்தினேன் அம்மாவை. அப்போது மணப்பாறை சர்ச்சில் பிரச்சனை வரும்போது எவ்வளோ நின்று செய்தீங்க அப்பாவும் நீங்களும், அதெல்லாம் ஊழியம் தானே, மறந்துட்டீங்களா அப்படின்னு. ஆனாலும் நான் கடைசியாக சுவிசேஷம் சொல்லவே முடியலையே, அடிப்பட்டு இத்தனை வருஷம் வீட்டில் உட்காந்துருக்கேன். அது ஒரு பெரிய பாரமாக அவங்க நினச்சி சொல்லிகிட்டே இருந்தாங்க. கடைசியாக ஈரோடு அண்ணன் வீட்டுக்கு வந்த உடனே அங்கே அம்மாவை கவனிக்கிறதுக்காக நைட்டு ஒரு லேடி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அது வந்து ரொம்ப சந்தோஷமாக ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அந்த அம்மா அந்த லேடி கூட சுவிசேஷன் சொல்கிறதுக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு வாய்ப்பு தந்திருக்கிறாரு. நான் அதை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அவளுக்காக நான் ஜோம் பண்ணுறேன். அவளுக்கும் கஷ்டத்தெல்லாம் சொல்லுது. பரவாயில்ல, நான் கடைசியாக ஒருத்தர் சுவிசேஷம் சொல்கிறதுக்கு ஆண்டவர் அனுப்புறேன் பண்ணினாரு அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக சொன்னாங்க. அந்த இதை கடைசி அண்ணனுடைய உயர்வை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டுட்டே இருந்தாங்க. ஆண்டவர் அதையும் பார்க்க வச்சுட்டாரு. இன்னைக்கு காலையில் அண்ணன் வீட்டுக்கு போகும்போது அண்ணன் தான் சொன்னாங்க, புதிய இடம் ஷிஃப்ட் ஆகி வந்து கொஞ்சம் பெரிய இடத்த போய் பார்த்துட்டு வந்தோடனே அம்மா அப்படியே எல்லாமே முடிஞ்ச ஒரு ஃபீலிங்குள்ள ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் கடைசி அதை மாத்திரம் பார்க்கணும்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அது மாதிரி அம்மாவுடைய லைஃப்பில் ஒவ்வொருத்தருக்காகவும் அந்த வீல் சரியாக உட்காந்துருக்கும் போதும் அதிக நேரம் ஜோம் பண்ணுறது, அவங்களுடைய வாழ்க்கையில் பிள்ளைங்களுக்காக பேர பிள்ளைங்களுக்காக நானும் நல்லா ப்ரேயர் பாயிண்ட்ஸ் அம்மா கொடுத்துட்டே இருக்கோம். சபையில் இருக்கவங்க தலைவருக்காகலாம் சொல்லி நேற்று ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் ஃபோன் பண்ணும்போது என்கிட்ட சொன்னக்காங்க, இப்போ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி எல்லாருக்குமே கால் பண்ணி பேசியிருக்கிறாங்க. அவங்களோட சேர்ந்து ஜோம் பண்ணியிருக்கிறாங்க. அப்பா சைடில் சித்தி மாமா நேரத்தில் வர முடியல, வயசானவங்க. ஆனால் அங்கே எல்லாமே அவங்களுக்காக ஒவ்வொருத்தரோடையும் பேசியிருக்காங்க. பேசி ஒவ்வொருத்தருக்காகவும் ஜோம் பண்ணியிருக்காங்க. அவங்கள அம்மாக்காக ஜோம் பண்ணி விட சொல்லியிருக்காங்க. எல்லாமே அவங்க இப்போ இந்த 2 நாள் பேச முடியல, அதுக்கு இந்த நாள் அவ்வளோ நேரம் அவங்க பேசி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ எங்களுக்கு ஒரு மாடலாக முன்னால நின்று இப்படி நடத்தின தாயை கத்துடைய சமூகத்தில் சந்தோஷமா போயிருக்கிறாங்க. அப்பா இறக்கும்போது அம்மாவுடைய விலையே சொல்லிட்டே இருக்கும், பல்லவத்துக்கு அப்பா போய் சேர்ந்தார், ஒன்றுதான் அவசியம். கடைசியா அப்பா சரி இறந்து போகும்போதும் அப்போ பல்லவத்துக்கு நிறைய கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலைமை. அந்த நேரத்தில் ஆண்டவரோட 3 நாள் அமைதியாக இருந்த நேரங்கள் அது எல்லாத்தையும் கலைச்சீரார் ஆண்டவர். அப்பாவும் கடைசி நாட்களில் ஜோம் பண்ண வச்சு ரொம்ப நேரம் அம்மாவோட சேர்ந்து ஜோம் பண்ணுறது வேறு வாசிக்க வச்சு நீ வர நாட்களிலும் நிச்சயமாகவே தாத்தா சுவாமிநாதன் எனக்கு பார்த்த ஞாபகம் இல்லை. நான் சின்ன பேருமே தாத்தா இருந்துட்டாங்க. ஆனால் அவங்களுடைய விருப்பம் எல்லாமே அவங்கள்ட்ட படித்தவங்க இப்போ ஒரு நாள் கழிச்சு யாராவது திடீர்னு பார்த்தாங்க சுவாமிநாதன் ஐயா மறக்கவே முடியாது, அவ்வளோ ஸ்ட்ரிக்டான ஆளுன்னு சொல்கிறாங்க. அவங்க ஊழியக்காரமாக கொண்டதே ஆசீர்வாதம். பேர பிள்ளைங்களுக்கு மாத்திரம் தொடர்ந்து பிள்ளைங்களுக்கு மாத்திரமில்லை, அவங்களுடைய பிள்ளைங்க தொடர்ந்து சந்ததியாய் நான் ஆசீர்வதிப்பேன்னு சொன்னபடி அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை அருமையான அந்த தாத்தாவுடைய விருப்பம் அவங்க மனசில் ஏற்றுலாம் ஏங்கி அவங்க நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம், கேள்விதான் பட்டிருக்கோம். ஆனால் அவங்களுடைய விருப்பம் செல்ல அவங்களுடைய 7 பிள்ளைங்களுடைய பிள்ளைங்க, அவங்களுக்கு ஒரு பிள்ளைங்க, அவங்களுடைய ஜபம் எல்லாமே எல்லாரும் பரலோகத்துக்கு வந்து சேரணுன்ற ஒரே வாஞ்சி நிமித்தமாக ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தை இப்போ நிறைய ஊழியக்காரர் குடும்பத்தோடு யாரையான உதவி செய்திருக்கிறாரு. எல்லா குடும்பத்தையும் பார்த்தீங்கன்னா ஊழியக்கார குடும்பத்தோடு தொடர்பு ஏற்படுத்தி ஒரு இடத்துக்கு வந்தாலும் அவங்க பாஸ்டர் அவங்க எவன்ஜிஸ்ட் அவங்க வர்ஷிப் நடத்துவாங்க, அவங்க பாடுவாங்கன்னு பேசுறது அப்படி ஒரு காலகட்டத்தில் நம்ம கடந்து வந்து போல நம்முடைய குடும்பம். நீ வருகிற நாட்களிலும் ஆண்டவர் அந்த பெருக்கத்தை அதிகமாக்காக வரணும். அந்த குடும்பமாய் தேர்ந்தெடுக்கிற இந்த நேரத்தில் தாத்தாவுடைய ஜபம், தாத்தாவுடைய விருப்பம், தாத்தாவுடைய கத்துடைய சமூகத்தில் ஜெபித்த ஜபம் அவருடைய பிள்ளைகளையும் பரலோகத்துக்கு கொண்டு போனது மாத்திரமில்லை, இது பேர பிள்ளைங்க அவங்களுடைய பிள்ளைங்க எல்லாத்துக்கும் அந்த தலைமுறை ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நிச்சயமாக வைத்திருக்கிறார். இந்த நேரத்தில் நிச்சயமாக அப்படிப்பட்ட தேவனுக்கு ஏற்ற குடும்பமாய், தேவனை பிரதிபலிக்கிற கூட்டமாய்
நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் இருப்போம் நிச்சயமா விசுவாசிக்கும். அதற்கு நேராக நிச்சயமாக நடத்துகிறார்கள். இந்த அம்மாவை நினைவுக்கு வந்து சொல்ற நேரத்துல நம்ம எல்லாருக்குள்ள வர வேண்டிய ஒரு வாஞ்சை அதுதான். அந்த ஒரு உமக்காக நாங்கள் எல்லாரும் பிரகாசிக்க ஒரு வாஞ்சியோடு நம்ம இருப்போம். நமக்கு முன்னோர்கள் பருவத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க. இதை நாமும் நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய பேர பிள்ளைகளும் நமக்கு ஆண்டு நைட்டுக்கு கடைசியில் பரலோகம் அதுக்கு போய் சேருவதற்கு நம்ம ஓடுவோம். நம்ம எல்லாரையும் ஆண்டவருக்கு ஒவ்வொருத்தரையும் நிச்சயமே பயன்படுத்துவாங்க. ஆண்டவர் எங்களுக்கு ஒரு அம்மா முதல்ல ஆண்டவருக்கு கோடி ஸ்தோத்திரம் சொல்றேன். ஏன்னா எனக்கு ஒரு அருமையான அம்மா அப்பா ஆண்டவர். அதனால ஆண்டவருக்கு நிறைய நன்றி சொல்றோம். அடுத்து ரெண்டு பேருக்கும் ஆக்சுவலா பிசிக்கலி, மென்டலி, ஸ்பிரிச்சுவலி மூணு விதத்துலையும் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான பேரண்ட்ஸ். எப்படின்னா பிசிக்கலி அவங்க ரொம்ப ஃபிட். ரெண்டு பேருக்கும் சுகர் கிடையாது, பிபி கிடையாது. கடைசி வரைக்கும் எல்லாம் டைஜஸ்ட் ஆகும். எந்த பிரச்சனை இல்லாம. அம்மாவுக்கு தான் சின்ன சின்ன டைஜஷன் நெஞ்சு கறிப்பு வரும். மற்றபடி அவங்களுக்கு எந்த வியாதியும் அவங்க படுத்தது கிடையாது. அது எங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். யார் வீட்டுக்கு வந்தாலும் எல்லாம் சாப்பிட முடியும். எல்லாம் அவங்க ஆசைப்பட்டது எல்லாம் வாங்கி கொடுத்தா எதுவும் டைஜஸ்ட் ஆகும். ஏன்னா இப்போ நம்மளுக்கெல்லாம் இப்பவுமே எத்தனையோ வியாதிகள். ஆனால் அவங்க ரெண்டு பேருக்கும் கடவுளுடைய ஒரு பெரிய கிருபையினால அவங்க லைஃப் கடைசி வரைக்கும் அதில் என்ஜாய் பண்ண முடிஞ்சிச்சு. அது எங்களுக்கும் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். எங்கே வந்தாலும் பயப்படாம நம்ம எல்லாம் சாப்பிட்டோம். அப்படி ஃபிசிக்கலி ஒரு ஃபிட்டர் பேலன்ஸ் எங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருந்தாரு. அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி. அடுத்தது மென்டலி ஆக்சுவலாக எல்லாத்துலேயுமே அம்மா அப்பாவுடைய சப்போர்ட் இல்லாமல் அம்மாவுக்கு நின்றுருக்க முடியாது. ஸோ அப்பா வந்து ரொம்ப அமைதியாக காரியத்தை சாதிப்பாங்க. அதனால நாங்கள் அப்பாட்டு படித்த காரியம் நிறையா அப்பா வாழ்ந்து காட்டினவங்க. ஜோம் பண்ணும்போது அப்பா நாங்கள் சின்ன பிள்ளையிலேருந்து அப்பா ஒரு நாளும் எஸ்டேட்டில் அந்த ஓனருக்காக ஜோம் பண்ணாது கிடையாது. நான் அப்பாட்ட இருந்து அது ரொம்ப படிச்சிருக்கேன். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே முதலாளி உடைய கணக்கில் தரணும், அவரை ஆசீர்வதிங்கன்னு அந்த வார்த்தை சொன்னாலும் எழுதப்பட்டாங்க. டெய்லி மனங்கள் போட்டு அது ஜோம் பண்ணுவாங்க. அது நான் படிச்சிருக்கேன். அதே மாதிரி ஆம்புலன்ஸ்ல போறவங்களுக்காக ஜோம் பண்ணணும். ரொம்ப எங்களுக்கு அப்பா சொல்லி தரனாலும் அப்பா கிட்ட இருந்து நாங்க படிச்ச காரியம் நான்லாம் நிறைய படிச்சிருக்கேன். எந்த காரியத்தையும் அமைதியா இருக்கணும். ரொம்ப அப்பா அம்மா வந்து படப்படன்னு பேசிடுவாங்க. அதனால அம்மா எதையும் ஓப்பனா டப்புன்னு பேசுவாங்க. ஆனா அப்பா அதை பொறுமையா இருந்து சாதிப்பாங்க. ஸோ அந்த பொறுமையை வந்து நான் அப்பாட்ட இருந்து படிச்சிருக்கோம். அப்பா வந்து அந்த பொறுமை. ஈவன் அம்மாவுக்கு எல்லா விதத்துலையும் அப்பாவுடைய சப்போர்ட் ரொம்ப இருந்துச்சு. அப்பாவும் கடைசி வரைக்கும் ஹெல்த்தியாக இருந்தாங்க. கடைசி தான் இந்த ஒரு 4-5 டேஸ் நான் மட்டும் இப்படி அப்பாவும் கடவுள் ஆசீர்வாதமாக எங்களுக்கு வச்சுருந்தார். எல்லா காரியத்தையும் அமைதியாக இருப்பாங்க. அப்படியே உட்காந்து அந்த அதனால அப்படி ஒரு அப்பாவையும் அம்மாவையும் எங்களுக்கு ஆண்டவர் தந்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி. அடுத்தது ஸ்பிரிச்சுவலி, அதான் ஸ்பிரிச்சுவலி அப்பாட்டிருந்து நிறைய படிச்சிருக்கோம். அடுத்தது அம்மாவும் ஒவ்வொரு காரியத்திலையும் சில நேரம் கோவப்பட்டாலும் அடுத்த நிமிஷம் ஃபோன் பண்ணி அம்மா நான் கோவப்பட்டுட்டேம்மா. அப்போ நாங்கள் சொன்னது கேட்பாங்க அம்மா. கடைசி வர ஏன் இப்படி நீங்கள் பேசிடுறீங்கம்மா, வேண்டாம்மா, நீங்கள் அமைதியாக இருங்க, நீங்கள் ஜோம் பண்ணுங்க, ஆண்டவர் நடத்துவான்னு சொல்லும்போது அம்மாவில் இனி நான் அப்படி பேசக்கூடாது. ஏன்னா அந்த பிள்ளைகள் பேர பிள்ளைகள்லாம் டெய்லி பேசணும்னு எதிர்பார்ப்பாங்க. அப்போ பிள்ளைகள் அவர்களுடைய பிஸியில் பேசலைன்னா அவங்களுக்கு அது பிள்ளைகள் என்னம்மா பிள்ளைகள் அப்படி அடிக்கடி சொல்லுவாங்க. இவா ஃபோன் பண்ணுவான்னு எதிர்பார்த்தேன், அவள் ஃபோன் பண்ணுவான்னு எதிர்பார்த்தேன். அப்போ நான் சொல்லுவேன், நீங்கள் எதிர்பார்க்காதீங்கம்மா, அவங்க பேசுனா பேசுங்க, அவங்க யாரும் அவங்கள மறக்க மாட்டாங்க. ஏன்னா பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் அவங்கள யாரும் தெரியும். கண்டிப்பாக அவங்க ஜோம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி சொன்ன உடனே அதுக்கு பிறகு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து அவங்க ஏன்னா அது ஒன்று தான் அவங்களுக்கு எப்பவும் வேதனையாச்சுப்பாங்க. இல்லை அவள் பேசலையே இவா பேசலையே அது ரொம்ப அடிக்கடி சொல்லி வருத்தப்படுவாங்க. அதுக்கு பிறகு இந்த அவள் பாவி சொன்ன மாதிரி பிள்ளைகளுடைய ட்ரெஸ்ஸிங் எப்பவும் சொல்லுவாங்க. அதுக்காக ஜோம் பண்ணுமா பிள்ளைகள் வழி தவறி போயிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் எங்கள் கடவுளுடைய பெரிய கிருபையினால எங்கள் பிள்ளைகளையும் 3 பிள்ளைகளையும் பார்க்க தலைமுறை 4வது தலைமுறையும் அவங்க பார்க்கறதுக்கு ஆண்டவர் கிருபை செய்தார். இதெல்லாம் ஆண்டவர் எங்களுக்கு அப்படி
ஒரு ஆசீர்வாதமான அம்மா அப்பாவை கொடுத்தாரு. அவங்க பிள்ளைகளையும் அவங்க கஷ்டப்பட்டிருந்தாலும் எல்லா பிள்ளைகளையும் எப்படியோ அவங்க இந்த மென்டலி சொல்லும் போது நான் நிறைய சொல்லணும். ஏன்னா அம்மா ஒரு மென்டலி ஸ்ட்ராங் பர்சன். எவ்வளவோ குடும்பத்தில் கஷ்டம் வந்துச்சு. ஏன்னா இந்த பெரிய பெரிய கஷ்டம், பாபி சிக்கானதில் ஒரு பெரிய அடி, பிறகு எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு பெரிய சம்பவத்தில் அது அடுத்தது ஒரு பெரிய அடி, அடுத்தது இது அன்னையுடைய காரியத்தில் நடந்த ஒரு அடி. எல்லா விதத்துலேயும் அவங்க வந்து நிறையா கஷ்டங்கள். ஆனால் அந்த கஷ்டத்துலேயும் போல்டாக டிசிஷன் எடுப்பாங்க, அதில் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஏன்னா குடும்பத்தில் உள்ளவங்கலாம் எதுக்கு நீ இப்படி செய்கிறான்னு அம்மாவை தப்பாக பேசினா கூட ஆனால் அதில் ஸ்ட்ராங்காக நிற்பாங்க. அதுக்கு அப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்படி அவங்க வந்து அந்த மென்டலி ஒரு ஸ்ட்ராங், தான் எடுக்க வேண்டிய டிசிஷனை எடுத்து அந்த இப்படியாக நின்று தான் எங்களெல்லாம் இது பண்ணதுனால தான் நாங்கள்லாம் இப்போ இப்படி இருக்கோம். ஸோ அது மாதிரி நாங்களும் இன்னும் வந்து கண்டிப்பாக அம்மா அப்பா விட்டு போன அந்த நல்ல குணங்களை எங்கள் வாழ்க்கையில் யோசித்து இன்னும் நாங்கள் ஆத்மாதான் செய்வதில்லையும் கடவுளோட நெருங்கி ஜீவிக்கிறதையும் இன்னும் எங்கள் பிள்ளைகளை வளர்க்க, எங்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய காரியத்துலையும் அவங்க விட்டு போனது அவங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் ஞாபகம் வச்சு கண்டிப்பாக நாங்கள் செய்வோம். அதனால் நாங்கள் பூமியில் அவங்கள மிஸ் பண்ணாலும் ஒரு நல்ல அங்கே பார்ப்போம்னு விசுவாசத்தோட எல்லாரும் ஆண்டவருடைய கரத்தில் நம்ம ஒப்பு பண்ணி வாழ ஆண்டவருக்கு பேசுவார். அம்மாவும் தம்பிக்காகவும் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி செலுத்துகிறோம். அம்மாவுடைய காரியங்களை வச்சு நிறைய காரியங்கள் நாங்கள் கற்றுருக்கோம். இப்போ எல்லாரும் பேசுகிறத கேட்டிருப்பீங்க. அவங்க வாழ்க்கையை எல்லாரும் பார்த்துருக்கோம். உங்களுக்கு ஒவ்வொருவரும் அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்துருக்கீங்க. நாங்கள் மிஸ்டேக்கில் வளர்ந்த காரியம் இல்லை, கஷ்டப்பட்ட நேரங்களும் எங்களுக்கு தெரியும். எப்பொழுதும் வேடி சித்தி காரியங்கள் வேடி சித்தி கஷ்டப்பட்ட நாட்கள்லாம் சித்தி பாடம் பிடித்த பாடங்கள் அதிகமாக இருக்கும். எப்பொழுதும் சித்தி கஷ்டப்பட்டவனா, பேருமா கஷ்டப்படுறா, ராதமா கஷ்டப்படுறா, அபிமா கஷ்டப்படுறா அப்படின்னு ரொம்ப பாடம் சொல்லுவாங்க. அதே மாதிரி எங்களுக்குள்ள ஒரு சகோதர ஸ்நேகத்தையும் வளர்த்தாங்க. கசின்ஸும் இல்லை, எப்போதும் அந்த லீவுக்கெல்லாம் வீட்டுக்கு வந்து ஒரு எப்பவும் ஒரு வீட்டுக்குள்ள எங்கள் வீட்டில் பேசி ராஜசித்தி பிள்ளைங்க எல்லாரும் இருப்பாங்க. எங்களுக்கு அவங்களுக்கு வச்ச ஒரு பாரத்தையும் கொடுப்பாங்க. ஐயோ கஷ்டப்படுறாங்கம்மா, அது நம்ம செய்யணும். அவங்களும் நாங்களுக்கு அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலும் எனக்கு ஞாபகத்துக்கு பிரவீஷ் அமலா எல்லாம் வரண்டாலும் எங்களுக்கெல்லாம் ஒன்றா ட்ரெஸ் தைச்சி கொடுப்பாங்க. எல்லாம் அவங்களுக்கு அடுத்த ஸ்கூலுக்கு போகும் அதுக்குள்ளே யூனிஃபார்ம் எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துடணும். அவங்க பிள்ளைங்களுக்குள்ள பாரம் இல்லை, சொந்த சகோதரிகளை நேசிக்கணும், முழு குடும்பத்தை அரவணைக்கணும். அது ஒரு பெரிய பாரம் உள்ள ஒருத்தாங்க. தனக்காக மட்டும் ஜீவிக்காதவங்க. அம்மாவும் அப்பாவும் பார்த்துருக்கோம். முழுவதுமாக ஒரு ஹேண்டில் எரிஞ்சு அப்படியே போகிற மாதிரி அவங்க வாழ்க்கை அப்போ வாழ்ந்து ஒரு காலத்தை தங்களுக்காக ஒன்றுமே வைக்காம அப்படி கரைஞ்சி அம்மா அப்பா அது எல்லாருமே நீங்கள் வந்து ஒவ்வொருவரும் நீங்கள் சமைச்சு சொல்லணும். சித்தி மாதம் பப்பி சித்தி அதுக்கு மட்டும்லாம் ரொம்ப கவலைப்பட்டு வந்து அனுப்பி வச்சிருவாங்க. நாங்கள் மனசு பப்பி பயணிச்சிருக்கோம். அந்த மாதிரி அப்படி மழை போல வந்து பாரம்பரியம் இருக்கும். சமமா முதிர்ச்சி சொல்லுவாங்க. பாவமா தம்பி பாவமா ரொம்ப கஷ்டப்படுறான், சொல்ல முடியாம சில காரியங்களை மனசில் வச்சுப்பான், பாவம் அப்படி சொல்லுவாங்க. நிறைய காரியங்களுக்காக சோமன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு எங்களை பற்றி இல்லாமல் ஒரு பிள்ளைகளையும் குறித்து கருத்தில் உள்ள ஒரு தாய். அதை நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஒரு குறுகிய வட்டத்தில் மட்டும் இருக்கக்கூடாது, நல்லா இருக்கும் அது விஷயம்ன்றதை கற்றுக் கொடுத்த ஒரு அம்மா அப்பா. அப்பாவுடைய காரியங்களை சொல்ல பண்ணால் சொன்ன மாதிரி அப்பாவுடைய எனக்கு வாழ்ந்து கட்டின காரியங்கள் தான். ஒழுங்காக அந்த பைபிள் ஜெபம் காரியங்கள் நாங்கள் வெளியேருந்து பார்த்தா அப்போ லட்சிக்குள்ள வரலையோன்ற ஒரு காரியம் இருந்து எல்லாருக்கும் யோசிச்சிருந்தால் வாழ்ந்து கட்டினது அப்பா. இருதயத்தை சுத்தம் விழுந்து பாக்கியம் சிவாங்கன்னு அப்பாவுக்கு வந்து இருதயத்தில் பயங்கர ஒரு சுத்தம் இல்லைப்பா. நாங்கள் அம்மா கூட உட்காந்து யூஸ்வலாக எல்லாரையும் பற்றி அப்பா கூட வேலை செய்கிறவங்க எஸ்டேட்லவங்க பற்றியெல்லாம் ஏதாவது பேசுறது வழக்கம் அப்படின்னு பேசுவோம். அப்போ ஒரு நாள் கூட ஒருத்தருமே குறைக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கெட்டது செஞ்சவங்களை கூட அவங்களுக்கு சூழ்நிலை அதையும் கூட சொல்ல மாட்டாங்க. கெட்டது செஞ்சாங்கன்னு கூட ஒரு நினைக்க மாட்டா. அது ஒரு உள்ள ஒரு தகவல். அதெல்லாம் நாங்கள் அப்பா கிட்ட கற்றுக்க மாட்டோம். அடுத்தவங்களை குறித்து நாங்கள் குறை பேசுகிற காரியங்கள்லாம் அந்த அப்பாவுக்கு பிடிக்கவே செய்யாது.
ரொம்ப நேரம் உட்காந்து நாங்கள் அடுத்தவங்களை எதாவது பேசி சிரிச்சிட்டு இருப்போம் யூஸ்வலாக. ஆனால் அதை அப்பா பிடிக்கவே செய்யாதுப்பா, அப்படி பேசவே மாட்டாங்க. ஒரு நாள் கூட நாங்கள் பேசி பார்த்ததே கிடையாது. அப்பா கஷ்டத்தின் மத்தியில் வந்து கஷ்டத்தை வெளியே சொல்லாமல் எல்லாத்தையும் மனசுலையும் சுமந்துக்கிட்டு ஒரு கைத்தகப்பேன் சொன்னாங்க. நல்ல சூழ்நிலைகள் இருக்கும்போது அக்கா தங்கச்சிங்களை குறித்த பாரத்தினால எப்பவும் சொல்லுவாங்க. எங்களுடைய குடும்பத்தையும் கஷ்டங்களுக்கு நாங்கள் போன நேரம் இல்லை. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய அம்மா அப்பாவுக்கு அவங்க ஓரளவு ஆன் பண்ணிட்டு இருந்தாலும் எங்கள் பிள்ளைகளால தான் ரொம்ப பாதிப்பட்டுட்டாங்க. பாவிகா சிக்கா இருக்கும்போது சரி, காரியங்கள் ரவினை காரியங்கள், நானும் அடிக்கடி சிக்காகிற காரியங்கள், எங்கள் பிள்ளைகளை வளர்த்து கொடுக்குறதுல அம்மா அப்பா சாமெல்லாம் அம்மா இல்லைன்னா இன்னைக்கு வழக்கம் இல்லை. ஃபேன் போட்டாலே முடிச்சுட முடியாமல் இருப்பான். கொண்டாம நான் கொண்டு போய் வளர்த்து தரேன் ஃபுல்லாக அவங்க வளர்த்துட்டு இருக்காங்க. இன்றைக்கும் பிள்ளைகளுக்குரிய காரியங்கள் எல்லாத்தையும் அம்மா என்னம்மா செய்ய என்னம்மா சொல்ல அப்படின்ட்டு இப்படிமா விடுமா நான் பேசுகிறேன் பேசி ஒரு பெரிய ஒரு ஜெபிக்கிறதாக வந்துட்டோம். அது ஒரு பெரிய கஷ்டம் எங்களுக்கு. அம்மா பருவத்தில் இருக்காங்க, ஒரு பெரிய சந்தோஷம். ஆனால் ஒரு பெரிய தூண் எங்களுக்கு எல்லாருக்கும். நாங்கள் எல்லாம் ஏதோ வேலைகளில் இருந்தாலும் அவங்க இருந்து ஜபத்தில் எங்களை எல்லாரும் தாங்கிட்டு இருக்காங்க. எங்களை மட்டும் இல்லை, முழு குடும்பத்தையுமே தாங்கிட்டு இருக்காங்க எல்லாரையும். ஆனாலும் இன்னைக்கு அந்த ஒரு நல்ல பரலோகத்தில் சந்தோஷமாக வச்சுருக்காரு. அந்த ஒரு சந்தோஷம் மட்டும்தான் எங்களுக்கு. நான் அம்மாவை இழந்தது ரொம்ப கவலை, அப்பாவை இழந்தது ரொம்ப அடுத்தடுத்து இழந்துட்டோம், ரொம்ப கவலை. எல்லாரும் எங்கள் அப்பாவுடைய இதை மட்டும் நம்ம குடும்பத்தில் எல்லாரும் ஃபாலோபடிங்க. அடுத்தவங்களை பற்றி பேசுகிற காரியங்கள் எல்லாம் விடணும். அந்த காரியங்களை உங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். அப்பா செய்த அந்த காரியங்களை ஃபாலோ பண்ணுவோம். அம்மாவுடைய காரியங்கள், மற்றவர்களை அணைக்கிற காரியங்கள், குடும்பங்கள் பிரிந்து போகாமல் இருக்கத்தக்கதாக எல்லாரையும் அரவணைக்கிற அந்த காரியங்களை எல்லாரும் ஃபாலோ பண்ணுறபடி கேட்டுக்கொள்கிறேன். எங்களுக்கு வந்து செபித்து கொள்ளுங்க. தொடர்ந்து நம்முடைய நினைவுகள் கூட இருக்கும்போதும் அதில் விசேஷமாக எனக்கு மிஸ் பண்ணுவாங்க. எல்லா காரியமும் எனக்கு அம்மா அம்மா தான் என் அம்மா விசேஷமாக எங்கள் பிள்ளைகள் எல்லாரும் ஃபாலோ பண்ணி நடக்க, அவங்களுக்கு சந்ததியாக ஆண்டவரோட்டு பிரித்து போகாமல் இருக்க அவங்களுடைய மனதின் விருப்பங்கள், அந்த விருப்பம் நான் பார்க்க ரொம்ப இருந்தது. ஒரு பிள்ளைகளாக அந்த சந்ததியில் ஆண்டவர் பிள்ளைகள் இல்லாமல் பிரிந்து போயிடாதபடி நீங்கள் தயவுசெய்து எனக்காக ஜெபித்து கொள்ளுங்க. எல்லாத்த பத்தி ரொம்ப ஷேர் பண்ணுவாங்க. எல்லாருக்கிட்டையும் நாங்கள் எல்லாருமே ஷேர் பண்ணுறது பாட்டிமா கிட்ட தான். ரொம்ப லவ் பண்ணுவாங்க, என்னை ரொம்ப அட்மையர் பண்ணுவாங்க. நான் வந்து இப்படி பண்ணது நம்ம அழகா இருக்கோம், அப்படி பண்ணது நம்ம அழகா இருப்பேன் அப்படின்னு ரொம்ப அட்மையர் பண்ணி ரொம்ப கேர் எடுத்து பேசுகிற ஒரு பர்சன் பாட்டிமா. தாத்தாவும் ரொம்ப அட்மையர் பண்ணுவாங்க. சும்மா வீட்டில் நிற்கும் போது ஏதாவது தலை சீவாக இருந்தாலும் ரீனம்மா தலை சீவி நீக்கிறாரு, வெளியே போறியா ரீனம்மா, இப்படி பண்ண ரீனம்மா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவை ரொம்ப கேர் பண்ணி ரொம்ப நேசிக்கிற பர்சன்ஸ் ரெண்டு பேருமே. அடிக்கடி 5 minutes 10 minutes ஒருக்கா ரீனம்மா இந்த இடத்துக்குள்ள ரீனம்மா பேக்கோடு இதை கூப்பிட்டுட்டே இருப்பாங்க. வீட்டுக்குள்ள ரீனம்மா ரீனம்மான்னு சத்தம் கேட்டுட்டே இருக்கும். நான் ஸ்கூலுக்கு போயிட்டு கடைசியாக தாத்தா ஒரு அவங்க ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு 2 months முன்னாடி நான் ஸ்கூலுக்கு போயிட்டேன். நான் 3 o'clock போனால் 4 o'clock 5 o'clock தான் வருவேன். 3 o'clock போல வாசல் அவன் எங்கேயோ தொலைஞ்சு போயிடுவா, நான் போய் அவளை கூட்டிகிட்டு வரணும், நான் வாசலில் நிற்கிறேன், அவன் எங்கேயோ வழி மாதிரி போயிடுவா அப்படின்னு சொல்லுவாங்க. 4th standard படிக்கும்போது தாத்தா தான் கூட்டிகிட்டு வருவாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போதுலாம் லாஸ்ட்டாக 12th standard படிக்கும்போது அப்படி சொன்னாங்க. வெளியே வாசல்லே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் வீட்டுக்கு போனது தாத்தா நான் வந்துட்டேன், நான் வழி மாதிரிலாம் போனேம்மா அப்படின்னு சொன்னாங்க. பாட்டிமாவும் சரி ரொம்ப நேசிக்கிற பர்சன், ரொம்ப லவ் பண்ணுவாங்க. அவங்க மாதிரி டாடி மம்மிக்கு நெக்ஸ்டா ஜீசஸ்க்கு நெக்ஸ்டா பாட்டிமா தாத்தா தான் என்ன ரொம்ப லவ் பண்ணுவாங்க. அவங்க எங்களுக்கு பாட்டிமா தாத்தாவா கிடைக்கும். நாங்கள் தான் பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கோம். They are the best of all. ஸ்பிரிச்சுவல் லைஃப்லையும் ரொம்ப வழி நடத்தினாங்க எங்களை. என்கிட்ட அடிக்கடி சொல்ற வார்த்தை, எதா இருந்தாலும் ஜீசஸ் கிட்ட கேது,
ஜீசஸ் உனக்கு செய்வாங்க. டாடி கிட்ட கேட்காத, மம்மி கிட்ட கேட்காத, ஜீசஸ் கிட்ட கேளு, தன்னாப்புல நடக்கும் சொல்லுவாங்க. இன்னொரு வார்த்தை, பைபிள் எடுத்து கையில படிமான்னு சொல்லுவாங்க. நான் அப்பவும் சரி இப்பவும் சரி, அவங்க அப்ப இருக்கும்போதும் நான் பைபிள்ல தான் படிமா படிக்கிறேன், கையில எடுத்து வச்சுதான் படிமா படிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். நிறைய அட்வைஸ் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல. வாய்ஸ் லவுடா பேசாத, ஆனா ப்ரேயர் லவுடா பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ கேர் பண்ற பர்சன்ஸ் ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல அவ்வளோ லீட் பண்ணுவாங்க. சொல்லுவாங்க, நான் அவங்க வாலிப பிரேயர்ல கத்துற பிடிக்கல, ஆனா நீ பிடிச்சுக்கணும். எல்லா பேருக்குள்ளேயும் அப்படி சொல்லிதான் நடத்துனாங்க. என்னையும் ரொம்ப கேர் பண்ணி ரொம்ப ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல அவ்வளோ நேசிச்சு வழி நடத்துனாங்க. அவங்க அம்மா மாதிரி தான் அவங்க கூட தான் நான் வளர்ந்தேங்க. மனப்பாறையில் வந்து சேம் எனக்கு மம்மி ரோல் எல்லாமே அவங்க பண்ணியிருக்காங்க. எனக்கு இன்னும் நம்ப கூட முடியல அவங்க விட்டுட்டு போயிட்டாங்கன்னு. யூஸ்வலாக ரெகுலராக என் கூட பேசுவாங்க. லாஸ்ட் 1 வீக் அவங்க என்ன பேசினாங்களோ நான் அவங்க வந்து லாஸ்ட் 1 வீக் அட்லீஸ்ட் ஒரு 5 to 10 minutes பேசுவாங்க. அடுத்து ரொம்ப பேச முடியலமா நான் வைக்கிறேன், இல்லைன்னா யாராவது கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து எல்லாருக்கூடையும் பேசுமா, யாரும் அவங்க கூட பேசாட்டியும் நீ வந்து சுதா பேமெண்ட் எடுத்து பேசு, பாவி பேமெண்ட் எடுத்து பேசு, மாமாட்ட எடுத்து பேசு, அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒருக்கா எல்லாருக்கூடையும் பேசுவான். பப்பி பட்டிமா, பேபி பட்டிமா, ராதா பட்டிமா கூடயும் அடிச்சு பேசு. அவங்க நான் சொல்லுவேன், அவங்களுக்குலாம் எனக்கு யாருன்னே தெரியாது, அவங்களுக்கு நான் யாருன்னே தெரியாதுன்னா அவங்க இல்லை, அவங்களுக்கு எல்லாம் தெரியும், நீ அடிச்சு பேசு, நான் நம்பர் அனுப்புறேன் அப்படி சொல்லுவாங்க. பாபி தெரியுமா, 4 நாள் முன்னாடி அவங்க முட்டை டிஸ்லோகேட் ஆகி வீட்டில் இருந்தாங்க. எனக்கு அடுத்து பாய் பெருமாட்ட அடுத்து பேசு அப்படின்னு எனக்கு நம்பவே முடியல. அவங்க இப்போ நான் நேற்று வீடியோ காலிங்கில் வந்து நேற்று பேசும்போது கூட நான் நல்லா இருவேன், லைட்டு நான் கண்டிப்பாக பேசுவேன் அப்படின்னு. தாத்தாவும் அமைதியாக இருப்பாங்க. நான் எவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணாலும் அவங்க வந்து எல்லாம் கூலாக எடுத்துட்டு நான் வந்து மணப்பாறையில் இருக்கும்போது, அதே மாதிரி சென்னையில் ரவி மாமா வீட்டில் இருந்து படிக்கும் போது கூட எனக்கு சின்ன சின்ன ஐட்டம்ஸ் கூட எனக்கு பிடிச்ச சாக்லேட் அந்த மாதிரிலாம் சும்மா 1 rupee 5 rupees சாக்லேட் இதெல்லாம் கூட அவங்க யோசித்து பாட்டிமா சொல்லுவாங்க, போய் வாங்கி கொடுத்துட்டு வாங்க அவனுக்கு அப்படின்னு. பாட்டிமா எனக்குள்ள ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதுலேருந்து வருவேன், நான் வந்து ஸ்கூல்லேருந்து வரும்போதெல்லாம் சில டைம்லாம் நான் அவ்வளோ கஷ்டம், லைக் மழையில் நனைஞ்சிட்டு வருவேன். சில டைம்லாம் சின்ன வயசுல டாய்லெட் கூட பண்ணிடுவேன் பேண்ட்ல. அவங்க தான் எடுத்து எல்லாம் வாஷ் பண்ணி பரவாயில்ல, அவங்க அந்த டைம் கூட வாக்கர் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ கூட எல்லாமே பண்ணிட்டு 3 days பேக் பேசும்போது சாம்பிள் நீ என்ன பண்ணுறியோ இல்லையோ பைபிள் ரெகுலராக வாசி, ஜபம் பண்ணு, இது 2 மட்டும் பண்ணு, மற்ற எல்லாம் உனக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். நீ எதுவுமே கவலைப்பட்டு யோசிக்காது, இது 2 மட்டும் நீ பண்ணு. எப்போ பேசினாலும் இது மட்டும் தான் கேட்பாங்க, பைபிள் வாசிக்க. நான் பைபிள் வாசி காட்டி நான் வாசித்தேன்னு சொன்னாலும் அவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டு நீ வாசிக்கல போய் சொல்ற, நீ வாசி அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு என்ன, நான் ஆக்சுவலி இந்த ஃபியூனரல் கூட அட்டென்ட் பண்ணவும் இல்லை. நான் ஆக்சுவலி ரொம்ப ட்ரை பண்ண வர்றதுக்கு. நான் ஆக்சுவலி கேட்டு கூட பார்த்தேன் இன்னைக்கு எடுக்க, ஆனால் இல்லை முடியாது அப்படின்ட்டாங்க. நான் நினைக்கிறேன் அவங்க இப்போ ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. ரெண்டு பேர் பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயம் இருக்குது. அது கிரேட் லாஸ். ஒரு வேக்யூம் மாதிரி என்னுடைய லைஃப்பில் ஒரு பெரிய வேக்யூம் மாதிரி இது யாரும் ஃபீல் பண்ண முடியாத ஒரு வேக்யூம். எப்படி சொல்லன்னு தெரியல. தாத்தா பற்றி விஷயம் நான் ஃபஸ்ட் சொல்கிறேன். அவங்க ரொம்ப டிசிப்ளினாக இருப்பாங்க. எந்த ஒரு பொருளையுமே நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், அது ஏதாச்சும் ஒரு
கிராஃப்ட் செய்ய முடியும்னு சொன்னால் அதை வெட்டி வைப்பாங்க. அவங்க ஒரு பெட்டி வச்சுருப்பாங்க, அது யாருமே தொட விட மாட்டாங்க. அது என்ன இருந்து கூட இன்னும் தெரியாது, அந்த பெட்டி இன்னும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது மாதிரி அவங்க ஒரு மீன் தொட்டி வச்சுருப்பாங்க. நாங்கள் மணப்பாறையில் அவங்க லீவ் போகும்போதெல்லாம் அதில் எழுதி போட்டிருப்பாங்க, இது யாரும் கைவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க தான் ஃபுட்டு போடணும். அது மாதிரி சின்ன சின்ன விஷயத்தையும் ரொம்ப பர்ஃபெக்டாக செய்கிற எங்கள் தாத்தா. வெளியே யாருக்கும் பேச தெரியாது, ஆனால் ரொம்ப சைலண்ட்டாக இருப்பாங்க. எல்லாம் சொன்ன மாதிரி அவ்வளோ பேசிக்க மாட்டாங்க. ஃபோன் பண்ணி பேசினாலும் எப்படி இருக்கீங்க தாத்தா, என்னம்மா நல்லா இருக்கம்மா, சும்மா சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாலிட்டு கொடுக்குறேன்னு சொல்லி உடனே கொடுத்துருவாங்க. அவ்வளோதான், ரொம்ப சைலண்ட். 2 வார்த்தை பேசிட்டு உடனே கொடுத்துருவாங்க. அவங்ககிட்ட வந்து நிறைய விஷயம் நான் கற்றுருக்கேன். அது மாதிரி டிசிப்ளின், அது மாதிரி எடுத்து வைக்கிற காரியங்கள். ஒரு விஷயத்தை அவங்க ஒரு பிளேட் வச்சுருப்பாங்க, இன்னும் கூட அந்த பிளேட்டை யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பிளேடை போட்டு யூஸ் பண்ணுற பிளேடு தான் அவங்க ஷேவிங். அந்த ஒரு பெட்டியோட வச்சுருப்பாங்க, அது இன்னும் கூட வீட்டுக்கு வரும்போது எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ நான் கூட கேட்டுக்கேன், என்ன தாத்தா இப்போ நிறைய டெவலப் ஆகிடுச்சு, இந்த மாதிரி இன்னும் பிளேடு போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி கேட்டிருந்தேன். இல்லை இதுதான் வேணும்னு சொல்லி திருப்பியும் அதே தான் அந்த பாக்ஸை கூட பத்திரமா வச்சு அதை கூட யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ எல்லாத்தையுமே அவங்க சேவ் பண்ணி ரொம்ப பொறுப்பாக வச்சுருப்பாங்க எதுனாலும். ஸோ தாத்தா இது மாதிரி. அதே போல் 2 பேரும் சேர்த்து வச்சு பேசணும் அப்படின்னு சொன்னால் சண்டை போட்டே தான் இருப்பாங்க. ஏதாச்சும் குறை சொல்லிட்டு இருக்காது. பாட்டி சொல்லுவாங்க, சும்மா இருந்தான்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த மாறி மாறி அவ்வளோதான் அவங்களுக்கு கான்வர்சேஷன் இருக்கும். என்ன பாட்டிமா சண்டை போட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் எப்படி சொல்கிறது தெரியல, பாட்டிமாவால் தாத்தாவுடைய பிரிவை ஏற்றுக்கொள்ள முடியல. ஸோ தாத்தா போனதும் அவங்களும் போயிட்டாங்க. நெக்ஸ்ட்டு பாட்டிமா பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால், நான் ஒரு 1 மந்த் அங்கே மணப்பாறையில் இருந்தேன், பாட்டிமா கூட இருந்தேன். அப்போ நிறைய காரியங்கள் சொல்லிக் கொடுத்தாங்க. நைட்டு நான் படுத்திருக்கும் போது அவங்க மேலே என் காலை வச்சுட்டு அப்புறம் வசனம் சொல்லி கொடுப்பாங்க. பைபிள் சாப்டர்ஸில் சாம்ஸ்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அது அப்புறம் வீட்டுக்கு கால் பண்ணும்போது அந்த எல்லாத்தையும் சொல்ல வைப்பாங்க. அது அப்பாட்ட சொல்லு, அம்மாட்ட சொல்லுன்னு சொல்லி அந்த சாப்டர்ஸ் எல்லாம் சொல்ல வைப்பாங்க, படித்ததை ஒப்பிக்க வைப்பாங்க. நைட் அது மாதிரி நான் சொல்லி தூங்கும் போது அதை சொல்ல வச்சுட்டே இருப்பாங்க, இதை சொல்லிட்டு படு, எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு சங்கீதமாக படித்து ஒப்பிக்க வைப்பாங்க. நைட் அப்படியே நான் பாட்டி மாமாவில் காலை போட்டுட்டு பாட்டி பக்கத்தில் படுத்திருப்பேன். அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் வந்து பாட்டிமாவுடைய காது தான். தொடர்பு சொல்லுவாங்க, ஒரு நாள் பாரு நீ ஒய்ஃப்காக தொடர்பு திட்டப்படா பாரு, அது சிரிச்சிட்டே சொல்லுவாங்க. அதுக்கு யோசிக்கவே முடியல. எப்போ போனாலும் சொல்லுவாங்க, நான் அவ்வளோ பேச மாட்டேன் யார்ட்டையும். பாட்டிமா சொல்லுவாங்க, நல்ல கலர் பேச எல்லார்ட்டையும், நீ இப்படி அமைதியாக இருக்கக்கூடாது, நல்லா பேசணும்னு சொல்லுவாங்க. நான் பாட்டிமா எப்போ போனாலும் அவங்க புரிஞ்சுப்பாங்க. சரி பேச மாட்டேன்றனால கிங்கு கொண்டுறது இல்லை, எப்போ வேணாலும் அவங்க கிட்ட வச்சு பேசுவாங்க, நல்லா பேசுமா, அப்படிலாம் இருக்கக்கூடாது, நல்ல கலர்லாம் பேசு அப்படின்னு. 3 days பேக் என்னுடைய கடைசி மெசேஜ் அவங்க கேட்டாங்க. கேட்டுட்டு அதை கமெண்ட் அடிச்சிருந்தாங்க, நல்லா இப்போ நல்லா டெவலப் பண்ணியிருக்கிற, இன்னும் நல்லா பேசு, நல்லா இன்னும் நல்லா ஃப்ளோ பேசுகிற, இன்னும் நல்லா பேசுன்னு சொல்லி. அப்போ பாட்டிமாட்ட சொன்னேன், பாட்டிமா சண்டே நான் ஈவினிங் பேச போகிறேன் பாட்டிமா, அதையும் கேளுங்கன்னு சொல்லி கேட்டேன். நான் ஏதாவது லிங்க்லாம் அனுப்பினா அதெல்லாம் பார்த்துட்டு அவர்களெல்லாம் கமெண்ட்லாம் அடிப்பாங்க. அவங்க இல்லைன்னு சொல்லும்போது என்ன கூட பார்க்க முடியல. என்ன மெசேஜ் என்ன எழுதாலும் அந்த ஒரு கமெண்ட் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. சர்ச்சில் ஒரு ரெகுலராக பார்த்துட்டு இது பண்ணுவாங்க. அது மாதிரி எனக்கு ஸ்டடீஸ் விஷயத்துலையும் நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. எனக்கு போட சொல்லி கொடுத்ததே பாட்டிமா தான். நான் எப்பவும் வந்து தலையில போடுவேன், அதை வந்து அது கையை கீழே ஆசீர்வாதம் சொல்லி மணப்பாறையில் ஒருத்தர் இருப்பார், ஆசீர்வாதம் சொல்லி கூடும்போது நான் மாற்றி போடுவேன். ஸோ அப்படிதான் நான் பழக வச்சாங்க. அவர் 4 மிரட்டி விடுவார். அப்போ ஷீலா தைலாம் இருந்தாங்க அங்கே. ஸோ அப்படிதான் எனக்கு பழகி கொடுத்தாங்க. நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும், நானே பேசிகிட்டு இருக்க முடியாது. நான் சொன்ன மாதிரி இது கிரேட் லாஸ், இது ஒரு வேக்யூம், இது யாராலையும் ஃபில் பண்ண முடியாது. 2 பேருமே, தாத்தாவும் சரி பாட்டிமாவும் சரி, இதுக்கு அவங்களுக்கு ஈக்குவல் யாரும் கிடையாது. அவங்க பக்கத்தில் யாரும் வர முடியாது, அவங்க இடத்த யாரும் நடக்க முடியாது. இது சொல்லுவேன். I so want I can only give glory to God. I
Something else. இப்போ கூட ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் I know we lost a lot here and they gained a lot in heaven and they're happy there, so I give thanks to Jesus for that. பாட்டிமா பற்றி சொல்லணும்னா எல்லாரும் சொன்ன மாதிரி சப்போர்ட் சிஸ்டம் லேடிஸ்லேயே ரொம்ப ஸ்ட்ராங், எப்பவுமே வில் பவர் அவங்க கிட்ட இருக்கிற மாதிரி நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப ஸ்ட்ராங் மைண்டடாக இருப்பாங்க நிறைய விஷயத்துல. எனக்கு கூட எஸ்பெஷலி மம்மி நிறைய விஷயத்துல நல்லா துபாய் போவாங்க, அக்கா பார்த்துக்கும் போதெல்லாம் பாட்டிமா தாத்தா என் கூட அதிகமாக ஸ்பெண்ட் பண்ண டைம் அண்ட் the time I grew close to them was then. I can never forget. Before mommy daddy கூட நான் சமைக்கிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலி அவங்க கூட நான் ஸ்டார்ட் பண்ணி அவ்வளோ என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஒரு நாள் கூட எனக்கே தெரியாது எப்படி சமைச்சேன், நான் அப்படி என்ஜாய் பண்ணி ஒரு நாளும் கூட சொன்னதில்லை. தாத்தாக்கெல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு தேங்காய் கிரேட் பண்ணி வச்சுட்டு காலேஜ் போயிட்டு வர்றதுக்குள்ளால நல்ல ஐடியாப்பும் போட்டு ஃபுல்லாக முடிச்சு நல்லா சாப்பிட்டுமான்னு தான் சொல்லுவாங்க. அவ்வளோ என்ஜாய் பண்ணி இருந்தாங்க. And like mommy said, great though many times I call them Tom and Jerry only because they used to fight a lot. Like everyone feels that they're fighting and the chorus that. But actually we learned lots of family values from them. Because Tata being silent, he taught us in a husband-wife relationship how it has to be. If one person raises the voice, the other has to be silent. That's something I learned from him, and the patience, I've seen it in Tata's life, and how mommy practices that also is something I've seen. So I give glory to God that he had that gift. And when I talk about Fatima, he always used to say that before marriage it's the Joyce may marry alone. He never cared about many of her professions or anything. She only say, but it's in the waist like he can't look up without makeup on. I'm sure her prayers played a big part in my life. And even after marriage, ஒரு மீட்டிங் முடிச்ச பிறகு எனக்கு கால் வரும். நான் கூட மறந்துடுவேன் லிங்க் ஏதாச்சும் அனுப்புறதுக்கு. ஆனால் அவங்க பார்த்து எப்பவுமே எனக்கு கால் பண்ணி அட்வைஸ் பண்ணுவாங்க. From the dressing style, நீ வயசு ஒரு பாட்டி மாதிரி சாரியை மூடிட்டு இருக்க அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் நினைக்க சும்மா போதும்னு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் she used to be so, she'll like keep encouraging us and she'd like, but the last I can never forget the previous meeting she said that Babima, the last advice that she gave me was, Babima, நீ எப்படி ஒழுக்கமா நீ எப்படி ஸ்டேஜ்ல நிற்கிற அதே மாதிரி தான் நீ உன் பிள்ளையும் வளர்க்கணும். So I hope I keep that with God's help. And I can never forget that கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்க அரேஞ்ச் கொடுக்கும்போது I used to be little adamant that marriage for and interested and all, and she used to keep encouraging me and praying and she was very நீ பண்ணணும் அம்மா அப்பா பார்க்குறேன், you should not say no and all that. And her words encouraged me and I accepted it. There was this time that she was going through, she's like, Ma, I just want to go home. We used to have lots of conversation. அப்போ நான் ஜோக் பண்ணி தான் சொல்வேன், இல்லை நீங்களும் அதாவும் என் கல்யாணத்தையும் என் பிள்ளைய பார்க்காம நீங்க போக மாட்டீங்கன்னு நான் எப்பவுமே அவங்கள சொல்வேன். அதே மாதிரி God was so gracious that she was able to see the kiddos because I kept glory to God now. Adimata, though I miss you so much, I can only say we learned a lot from you. And a very specific thing that I like to mention is, Adimata, meetings are not your she started saying, sarees now look at the last gift she gave me was a saree that she wore and she gifted it to me. And I don't know why, but I was like, specifically I wore that saree for a song that we recorded, released, and I sent her that photo and I was telling her every part of the Kagana photo and she was like, very good ma, those were the last words, very good ma.
she continued to do this. And she never failed to advise me in this one thing also. College life, I used to share with her. A very specific advice that I like to tell everyone is, when I used to talk about my friends telling இவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்க, இவ்வளோ டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்காங்க people அப்படி எல்லாம் சொல்லும்போது she always tell me, உன் ஃப்ரெண்டோடைய குறைய சொல்லாதுமா, பின்னாடி வந்து ஒரு பிசாசு அந்த வேலை பண்ணுது. Oh, anything, any family problem, anything at all, she always say, பின்னாடி ஒரு பிசாசு வேலை பண்ணு, நீ அதை வந்து பயன் பண்ணி நீ ப்ரேயர் பண்ணு, நீ வந்து உன் ஃப்ரெண்டு லைஃபுக்காக தான் நீ ப்ரேயர் பண்ணணும் தவிர அவங்களனால ஒரு பிரச்சனை வருது நீ என்னைக்குமே நினைக்கக்கூடாதுன்னு எப்பவுமே அப்படிதான் அட்வைஸ் பண்ணுவாங்க. பயன் பண்ணு, ப்ரேயர் பண்ணு, பயன் பண்ணு. And I've actually seen miracles happen when we pray like that. So I can only say that through them I've learned a lot. And though we miss them here, but I know we will meet them one day. And until then, Fatima Tata, I trust as grandchildren, we will carry on those little advices and be a light in this world for your glory. I give all glory to God for that. Praise God. ஒவ்வொரு வாட்டியும் பாட்டிமா நானும் பேசும்போது நான் சொல்ல உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரமாக நாங்கள் விட்டுற மாட்டோம், நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. பாட்டிமா நானும் ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, எனக்கு அவங்க வந்து எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. பாட்டிமா வாஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். எல்லாமே சொல்லுவேன், அவங்களும் எல்லாம் சொல்லுவாங்க. சின்ன வயசில் நிறைய பேர் நிறைய இன்சிடென்ட் சொன்னாங்க. ஒன்று எனக்கு ஞாபகம் வருது, மணப்பாறை இன்சிடென்ட் தான். சாம் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வாட்டி தாத்தா இது ஆஃபீஸ்லேருந்து வரும்போது எங்களுக்கு அங்கே சில்லி சிக்கன் கிடைக்கும். 100 கிராம் சில்லி சிக்கன் அழகாக ஒவ்வொரு பேரப்பிள்ளைக்கும் ஒரு பேக்கெட் வாங்கி தருவாங்க. நாங்கள் சண்டை போடுவோம், தெரிஞ்ச தனித்தனி பேக்கெட்டில் வரும் எங்கள் எல்லாருக்கும் சில்லி சிக்கன். அப்புறம் அங்கே மணப்பாறையில் பரோட்டா கடை இருக்கும், அங்கே கூப்பிட்டு போய் சாப்பிட வைப்பாங்க. எல்லாருக்கும் கொடுக்கணுன்ற ஒரு குணம் தாத்தாக்கு எப்போவுமே ரொம்ப உண்டு. தனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் ஷேர் பண்ணணுன்னு. எங்கள் தாத்தாக்கிட்ட படிச்சுட்டு பெரிய விஷயம், எல்லோரும் நிறைய விஷயங்கள் மற்ற சொல்லியிருக்காங்க. பாட்டிமா பற்றி சொல்லணும்னா, பாட்டிமா தான் எனக்கு ஃபஸ்ட்டு தோசை ஊற்ற சொல்லி கொடுத்தாங்க. அப்போ ஒரு நாள் ஃபஸ்ட் டைம் எனக்கு தோசை ஊற்ற சொல்லிட்டு அவங்க யாருக்கோ கொடுக்குறதுக்கு போனாங்க. நீ அடுத்த தோசை ஊற்றுன்ட்டு நான் ஊற்றிட்டேன். எண்ணெய் பாட்டில் லூஸாக இருந்திருக்கு, அதை நான் கவனிக்கல. நான் பாட்டுக்கு எண்ணெய் ஊற்றுறேன்னு ஊற்றி பாட்டில் கலண்டு ஃபுல் தோசை கல் ஃபுல்லாக எண்ணெய் நெருப்பு இருக்குது. நான் அப்போ 5th or 6th எனக்கு தெரியாது, என்ன நெருப்பும் என்ன கனெக்ஷனும் தெரியாது. தெரிஞ்சிருக்கணும் ஆனால் தெரியாது. நான் பாட்டு பயத்தில் பாட்டிமா நான் ஊற்றிட்டேன்ட்டு வரேன். அவங்க அலர் அடிச்சு கிச்சனுக்குள்ளே வராங்க. பயங்கர திட்டுள்ள போது நான் அப்படியே நடுங்கிட்டு ஒரு கார்னர் தோசை கல்லை விட்டுட்டு ஒரு கார்னரில் ஒரு கிச்சன் கார்னரில் நிற்கிறேன். அதை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே என்னை கட்டி பிடிச்சாங்க. நான் எதிர்பார்த்ததெல்லாம் திட்டு. ஆனால் அவங்க என்கிட்ட சொன்னது, இது உன் முதல் தடவை, எனக்கு தெரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அடித்தாங்க. இத்தனை தடவை நாங்கள் தப்பு பண்ணிருந்தாலும் எங்கள் அம்மா அப்பா எங்களை அடிக்க வந்தாலும் அதுக்கு நான் அடிக்கிற பேரண்ட்ஸ் நான் சொல்ல இல்லை. எங்கள் அம்மா அப்பா எங்களுக்கு கண்டிஷன் பண்ணும்போது, இவங்க பேட் போலீஸாக இருந்தால் அவங்க குட் போலீஸாக இருப்பாங்க, இவங்க குட் போலீஸாக இருந்தால் அவங்க பேட் போலீஸாக இருப்பாங்க. அவங்க வந்துட்டு நாங்கள் நல்லா ஆகணும், நாங்கள் நல்லா வரணும் அப்படின்னு ரொம்ப எங்களை வளர்த்தது அவங்க ஒரு பெரிய பார்ட். கடைசியாக சொல்லணுன்னா, சொன்ன மாதிரி கடைசி பாட்டிமா டாட்டர் இது கிராண்ட் டாட்டர்ன்ற ரிலேஷன்ஷிப் மாறிடுச்சு. எனக்கும் அவங்களுக்கும், நானும் அவங்களும் பயங்கர க்ளோஸ் ஆகிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ் தான். எனக்கு அவங்க எனக்கு ஒரு பெரிய ஃப்ரெண்ட். அப்போ எனக்கு கடைசி கூட நாங்கள் போட்ட தர்க்கம் எல்லாமே வந்து பரலோகத்தில் எப்படி இருக்கும்ன்றது தான். இப்போ நினச்சி பார்த்தா கஷ்டமாக இருக்குது. ஒரு வேளை அது பேசாமல் இருந்திருக்கோமோ அப்படின்னு தோணுது. சொல்கிறேன், அவங்க சொன்ன ஒரு விஷயம், பாலியாங்கச்சா இறந்துட்டாரு, அதனால அவர் பரலோகத்துக்கு போகும்போது எவ்வளோ திரள் கூட்டமாக ஜனம் வரும்ல அவரை பார்க்குறக்கு அப்படின்னாங்க. எனக்கும் அவங்களுக்கு எப்பவுமே சண்டை போடணும்னா ஆசை, அவங்க சீனணுன்றது எனக்கு ரொம்ப ஆசை. அவங்க சீண்டே அதில் நாங்கள் 2 பேர் சிரிச்சுப்போம். அதில் நான் சொன்னேன், மற்றவங்கெல்லாம் ஏன் பாலியாங்கச்சாவை பார்த்து வர போகிறாங்க, அவங்கெல்லாம் ஏசப்பாவை பார்த்து சந்தோஷமாக இருக்க போகிறாங்க, ஏன் இவர் போனோடனே அவங்களாம் வருவாங்க, உனக்கு என்ன பாலியாங்கச்சா மேலே அவ்வளோ ஒரு கொழுப்பு கோவனுக்கு. இப்படியே 2 நல்ல ஒரு கொஞ்ச நாள் பேசி வச்சுட்டு இருந்தோம். அப்புறம் சொன்னேன், மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டேன், நான் சொல்லலை அவங்கக்கிட்ட. நான் இந்த நியூஸ் வந்த பிறகு எனக்கு ஃபஸ்ட்டு தாட்டாக தான் வந்துச்சு,
அங்கே ஹெவனில் போய் நிற்கும் போது ஏசப்பா கண்டிப்பாக அவங்க கடவுளுக்குள்ளே கொண்டு வந்த எத்தனையோ பேர் இருக்காங்க. அம்மா சொன்ன மாதிரி எஸ்டேட்டில் இருந்து அவங்க நான் பர்ஃபெக்ட்டுன்னு ஒரு நாள் கூட சொல்லி கேட்டதில்லை. எத்தனையோ பேர் மற்றவங்கெல்லாம் வந்து நான் பரலோகத்துக்கு போயிடுறேன், நான் அப்படி செஞ்சிடுறேன் இப்படி செஞ்சிடுறேன் அப்படின்னு பேசுவாங்க. ஒரு நாள் கூட சொன்னதில்லை. நானே யோசிப்பேன், இதுக்கு மேலே நீங்கள் எப்படி நல்லவங்க ஆக முடியும்னு யோசிக்கிற அளவுக்கு அவங்க பேசுவாங்க. இல்லை நான் அப்படி இல்லை, நான் மாறணும், நான் வேர்ல்டு ரிலேஷன்ஷிப்பே மறக்கணும், எனக்கு அதெல்லாம் மாற்றணும் அப்படின்ட்டு. ஷி வாஸ் வெரி பர்ஃபெக்ட் இன் so many ways because God perfected her. அழகாக அவங்க வளைஞ்சாரு. நிறைய பேர் சொன்ன மாதிரி கடைசி ஒன்று சொல்லி முடிக்கிறேன். அவங்க ஆசைப்பட்டது ஒன்று, அதுவும் சண்டை போட்டோம். அவங்க 2 பேரும் பேசும்போது அவங்க சொன்னாங்க, நான் வந்து இந்த வேர்ல்டை விட்டு போகும்போது எல்லா பிளானட்ஸையும் ஒன்றா கடவுள் எனக்கு காமிக்க சொல்லணும், நான் சொல்லி கேட்டிருக்கேன், நான் கண்டிப்பாக சேட்டர்ன்லாம் பார்த்துட்டு போவேன், அந்த ரிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு போவேன் அப்படின்னாங்க. எனக்கு தெரியும் ஆண்டவர் இவ்வளோ அவங்க கேட்டு ஒவ்வொரு ப்ரேயரையும் ஆன்சர் பண்ணார், அதையும் கண்டிப்பாக கேட்டிருப்பாரு. அதே டைமில் நாங்கள் சண்டை போட்ட விஷயம் என்னென்னா சொன்னாங்க, நான் போகும்போது ஒன்றையும் வந்து பார்த்துட்டு போவேன்னாங்க. நான் சொன்னேன், தயவுசெய்து வந்துடாதீங்க, நான் பயந்துடுவேன், தயவுசெய்து வராதிங்கன்னு. நான் ஒரு வேளை நான் மாற்றி சொல்லியிருந்தேன்னா வந்துருப்பாங்களோன்னு எனக்கு ரொம்ப கஷ்டம். வீடியோக்கள் வந்துட்டு ஸோ ஆனால் எங்கள் எல்லாருக்கும் ஒரு மாடல். எவ்வளோ மாடல்னால், நான் எனக்கு ஒரு கிராண்ட் மதராக ஆகிறதுக்கு கடவுள் எனக்கு ஒரு ப்ரிவிலேஜ் கொடுத்தாருன்னா கண்டிப்பாக நான் பாட்டிமா மாதிரி இருக்கணும். அதுக்காக நான் ப்ரே பண்ணுறேன். தெரியாது. நான் பாட்டிமா கூட ரொம்ப அட்டாச்சாக இருந்தேன். சின்ன வயசுலேருந்து ரொம்ப அட்டாச்சாக இருந்தேன். ஒரு ரெண்டே மாட்டுவோம் வீட்டுக்கு வந்து போகும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். வீட்டுக்கு போனால் எல்லா திங்ஸையும் எடுத்துடும், ஆர்னமெண்ட் மாதிரி வச்சுருப்பேன். அவங்க ஜெலசெல்லாம் குடிச்சிட்டு போனால் அதை எடுத்து அதில் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சு அவங்க மெமரி மாதிரி அதை கொடுத்துட்டே இருப்பேன். அதை தூக்கி தூர போட நான் என் ஐடெல்லாம் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ரொம்ப க்ளோஸாக ரொம்ப அட்டாச்சாக இருப்பேன். அவங்க கூட மெயினாக நான் அட்டாச் ஆகிறது அதில் 11th நான் ஹாஸ்டல் போவேன்னு பிடிவாதம் பண்ணி போயிட்டேன். அப்புறம் ஹாஸ்டலில் இருக்க மாட்டேன், ஓடி வந்துட்டேன். வீட்டில் ஒரு 7 days ஓடி வந்துட்டேன். 7 days நான் ஓடி வந்துட்டேன் வீட்டுக்கு. பாட்டிமா அப்புறம் எனக்கு சென்னையிலேருந்து வந்து பக்கத்துலேயே வீடு எடுத்து என் கூடி இருந்தாங்க. அவங்களால ஒன்றுமே அப்போவே முடியாது. அப்போ அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க. எல்லாம் என் ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி போட்டு எல்லாத்தையும் அது தாத்தாவை எடுத்து நீட்டாக தான் அயர்ன் பண்ணி வச்சு எல்லாத்தையும் டெய்லியும் லஞ்ச் நான் அங்கேயே சாப்பிட்டுக்கிறேன். இல்லை நான் இருக்கேன், இல்லைன்னு வீட்டில் என்னெல்லாம் பிடிச்சிச்சோ அதெல்லாம் பண்ணி அதை எனக்கு பேக் பண்ணி அதை கொடுத்து விடுவாங்க. ரொம்ப குண்டாக இருப்பேன் நான். எல்லாரும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண தான் சொல்லுவாங்க. பாட்டிமா ஒரு நாள் அப்படி சொல்லுவேன், சாப்பிடுமா அப்படின்னு ஆடை போட்டு பிசைஞ்சு நான் ஊட்டி விட்டேன். நான் வரும்போதே பார்த்து வந்துட்டு எல்லாம் மூஞ்சி கழுவிட்டுமா நான் பிசைஞ்சு வைக்கிறேன். டெய்லியும் பிசைஞ்சு ஊட்டுவாங்க. என்னுடைய லைஃப்பில் பிளஸ்ட் இயர்ஸ் 11th and 12th எனக்கு ரொம்ப ரொம்ப பாசமாக பார்த்துக்கிட்டாங்க. அவங்க எனக்கு மதர் மாதிரி, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, சிஸ்டர்ஸ் மாதிரி சண்டை போடுவோம். டெய்லி சண்டை போடுவோம். டெய்லி எவ்ரி சிங்கிள் டே சண்டை போடுவோம். ஒரு நாள் வந்து பேசாமல் தூங்கிட மாட்டாங்க. வாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியும் கெட்டி பிடிச்சி பக்கத்துலேயே தான் கெட்டி பிடிச்சி தூங்க வைப்பாங்க. ஒரு நாள் சண்டையாக தூங்கிட மாட்டாங்க. என்றைக்குமே ரொம்ப இறக்க போகணும். ஏதாச்சுன்னா சண்டை போட்டாலும் கூப்பிட்டு மனுஷமா பாட்டிமா சரி பேசியிருக்கேன்னு அப்படின்னு ஏதாவது சொல்லி பேசிடுவாங்க. சின்ன வயசுல சொன்ன மாதிரி ரொம்ப நாட்டி நிறைய மெமரி சொல்லியிருக்காங்க. எல்லா பாட்டிமாக்கூடையும் எல்லா பாட்டிமா சிஸ்ல பாட்டிமாவும் அவங்கள ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க. அவங்க கூட அவங்க எல்லாருக்கும் லீடர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா பாட்டிமாஸ்க்கும் எப்படி அவங்க அப்பா கிட்டேருந்து அடி வாங்குவாங்க ஏதாச்சும் அதெல்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. எப்படி பாட்டிமா இவ்வளோ அடி வாங்கினதுக்கப்புறம் உங்கள் அப்பா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு, நல்ல அப்பா நல்ல அம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாமாவை ரொம்ப பிடிக்கும். மாமா ஏதாச்சும் மாமா சின்னதாக பண்ணாலே ரொம்ப பெருமையாக பேசுவாங்க மாமாவை பற்றி. மாமா இதில் கோல்டு மெடல் அதில் ஃபர்ஸ்ட் வந்துட்டான், மாமா ரொம்ப டேலண்டட் எல்லாமே சொல்லுவாங்க.
அப்புறம் அவங்க 11th 12th அவங்க கூட இருந்தபோது நிறையா வேர்சஸ் நான் அங்கெல்லாம் நான் மெமரைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். பாட்டிமா சாங்ஸ் எல்லாரும் மெமரைஸ் பண்ணுவோம். சாங்ஸ் போதும் நியூ டெஸ்ட்மெண்ட்லேருந்து சொல்லித்தாங்க. நியூ டெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள், நியூ டெஸ்ட்மெண்ட் நிறையா ஃப்ரூட்ஸ் ஆஃப் த ஸ்பிரிட், ஆர்மர் ஆஃப் காட், அந்த மாதிரி இந்த நிறைய டிஃப்ரெண்ட்டாக அவங்க சொல்லி நியூ எஃபிஷியன்ஸுங்க நிறையா சொல்லி அங்கேருந்தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ரொம்ப பாசமாக இருப்பாங்க, பக்கத்தில் இருந்தாலும் ரொம்ப அன்பாக இருப்பாங்க. பக்கத்தில் இருந்தால் சும்மாவே இருக்குமா, கையை தடவிட்டே இருப்பாங்க, காலை தடவி விட்டுட்டு இருப்பாங்க. என்ன நார்மலாக இருந்தாலும் என்னம்மா கை சுட்டு கிடக்குது காய்ச்சலாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க, காலை பிடிச்சி விட்டுட்டே இருப்பாங்க. ரொம்ப பாசமான ஒரு ஹியூமன். மேபி அவங்க சொல்லியிருக்கலாம் சோல் வின் பண்ண முடியலன்னு. ஆனால் வீட்டுக்கு வர்ற ஒருத்தவங்களையும் சும்மா பேசாமல் விட மாட்டேன். அந்த மில்க் மேன், அந்த தண்ணி போடுற வரவங்க, நீ நில்லு, நான் சொல்கிறேன்ல நீ நில்லு, நீ கேட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் காஸ்பல் நியூஸ். நான் கொடுத்த புக்கை வாசியா, ஏன் வாசிக்கல, என்ன வாசிச்ச கடைசி அப்படின்னு எல்லாத்தையும் இது பண்ணுவாங்க. அவங்க நான் சின்னதாக என்னுடைய டெய்லி எனக்கு ஒரு மேட் மாதிரி ஆகிட்டாங்க. எப்படின்னா மம்மிகிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுவேணும், எல்லாத்தையுமே பாட்டிமாட்ட ஷேர், இந்த பேஷண்ட் பற்றி அது இது எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சுவேன். பாட்டிமா பால் பொங்கிட்டேன், கொட்டிடுச்சு, முட்டை மைக்ரோவேவில் வச்சு வெடிச்சிச்சு, எல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். இது அவங்க நியூ டெஸ்ட்மெண்ட்லேருந்து நான் சொல்லி, இது நான் நியூ டெஸ்ட்மெண்ட்லேருந்து ஃபர்ஸ்ட்டாக நான் படித்த இது வேர்ஸு 2 Peter chapter 1 verses 3 to God's call and choice அப்படின்னு சொல்லிட்டு, God's divine power has given us everything we need to live a truly religious life in our knowledge of the one who called us to share his own glory and goodness. In our goodness, let us do your best to add goodness to your faith, to your goodness add knowledge, to your knowledge add self-control, to your self-control add endurance, to your endurance add godliness, to your godliness add brotherly affection, to your brotherly affection add love. These are the qualities you need. If you have them in abundance, they will make you active and effective in the knowledge of the Lord Jesus Christ. And whoever does not have them is so short-sighted that he cannot see and has forgotten that he has been purified from his past sins. அங்கிளை பற்றி ரொம்ப சொல்லுவாங்க, மெசேஜ் ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க, எல்லாம் ரொம்ப அழகானது, நீ வேணா ஆன்லைனில் முடிஞ்சா கேட்டுப்பாரு சொல்லுவாங்க. எந்த சர்ச்சுக்கு போனாலும் ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க. எல்லா சர்ச்லேயும் அட்டாச். காரமடையில் ஒரு சின்ன சர்ச் தான், அந்த சர்ச்லேயும் ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க. It has been nice. பாட்டிமா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அவங்க சொன்ன மாதிரி I've never seen her sad. She is always happy. நான் பார்த்தோன்னே ஃபுல்லாக சந்தோஷமா அந்த குளிஷன் நல்லா போடுவார். ஃப்ரீயாக போட்டு அது ரெடியாக உட்காந்துருப்பாங்க. That's how I remember over there. தாத்தா வந்து ஃபினி தேடுவாங்க. என்னை பார்த்தோன்னே அவங்கள்ட்ட இருக்க ஃபோட்டோ எல்லாத்தையும் எங்கள் ஃபோட்டோ வாங்கிக்குவாங்க. அவங்களோட ஃபோட்டோ வந்து கொடுத்துருவாங்க. அண்ட் இட் வாஸ் ஆல்வேஸ் லைக் தட். பார்த்தோடனே ஒரு தடவை எப்போனாலும் ஃபோன் பேசிட்டு ஃபினிகிட்ட பேசணுன்னுவாங்க. பேசி எப்படி இருக்கப்போ என்ன 2 சென்டென்ஸ்க்கு அப்புறம் அப்படி டக்குன்னு பாட்டி வகையில் ஃபோனை கொடுத்துட்டு அவங்க ஓடிடுவாங்க. ஸோ தட் இஸ் ஹவ் ஐ ரிமெம்பர் தாத்தா அண்ட் பாட்டி. இட் வாஸ் வெரி நைஸ். வி ஆல்வேஸ் ஹேட் ஹாப்பி மெமரிஸ். அண்ட் உங்கள் மெமரிஸ் எல்லாம் கேட்டிருக்கேன். ஸோ ஐ பிலீவ் எவ்ரி ஒன் இஸ் ஹாப்பி தட் யூ நோ வேர் ஷி இஸ், யூ நோ வேர் தாத்தா இஸ். சொன்ன மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். The best thing is to honor that memory by believing that we'll also be there one day and we'll all meet in heaven. Thank you very much. சான்ஸ் கிடைக்கல. பட் ஆனால் இவங்க தான் சொல்லிகிட்டே இருப்பா, தாத்தா இப்படி சொல்லுவாங்க, தாத்தா இப்படி சொல்லுவாங்க, இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். அப்படிதான் எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் பாட்டி கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண சான்ஸ் கிடச்சிது. வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்புறம் காரில் பிக்கப் பண்ணிட்டு அப்புறம் அவங்க எங்களுக்கு வீடு ஃபஸ்ட் ஃப்ளோர். அப்போ நானும் என் தம்பியும் சேர்த்து அவங்களை கஷ்டப்பட்டு தூக்கி வீல் சரோட தூக்கி மேலே கொண்டு போய் அப்புறம் 2 மணி நேரம் கூட இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்போ என்கிட்ட கேட்பாங்க, நெல்லில் போய் எப்படி சமைக்கிறான் அப்படின்ட்டு கேட்டுட்டே இருப்பாங்க. நான் சொல்லுவேன், ஒரு குறையும் இல்லை பாட்டி, சூப்பராக சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவேன். மறக்க முடியாத சம்பவம் ஒரு வாட்டி அவங்களுக்கு பர்த்டே நினைக்கிறேன். பர்த்டே அப்போ கால் பண்ணி கால் பண்ணப்போ விஷ் பண்ணிட்டு கொடுத்தான். ஒருத்தங்க நீ ஊழியக்காரோட பையன் வந்து நீ எனக்காக ஜெபி அப்படின்ட்டாங்க. எனக்கு அப்படியே வருஷம் ஷாக் ஆகிடுச்சு. நீங்கள் இவ்வளோ பெரிய நான் உங்களுக்காக ஜெபிக்கணுமா அப்படின்னு கேட்டேன். நீ கண்டிப்பாக ஜெபி அப்படின்னாங்க. அப்புறம்
அவங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கான கிருபை கொடுப்பார். ஜெபிச்சு முடிச்சுட்டு அவன்கிட்ட ஃபோனை கொடுத்தானே உன்னோட நல்லா ஜெபிக்கிறாரு டெல்லு அப்படின்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த என்கரேஜிங் வந்து ரொம்ப பார்த்தேன் நான். ஒரு சொல்லிட்டு இப்போ அவங்ககிட்ட நிறைய நல்ல குணம் இருக்குது, இருந்தாலும் அவங்க இல்லைன்னு இன்னைக்கு இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் அவங்க ஏஸ்பா கூட இருக்காருன்னு நான் சந்தோஷப்படுறேன். பாட்டி வந்து 2 months வீட்டில் இருந்தாங்க கூட. நிறைய பேசணும்னா கேம்ஸ் விளையாடுவாங்க எங்கிட்ட சேர்ந்து. அண்ட் அப்புறம் கொஞ்சம் அவங்களோட என்னென்ன சேட்டெல்லாம் பண்ணாங்க அப்படிலாம் நிறைய பேசினாங்க. இந்த மாதிரி போய் மாங்காய்லாம் அடிப்பேன் நான் மற்ற வீட்டில் இருக்கிறதெல்லாம் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணாங்க. அண்ட் நல்லா என்கிட்ட ரொம்ப நிறைய நேரம் பேசினாங்க, கொஞ்சம் நேரம் உட்காந்து. மாமா மாமி நான் முறப்பை மாமி மாமா கூட ரொம்ப க்ளோஸாக இருப்போம். மாமி எல்லோரும் ரொம்ப இதாக சொன்னாங்க. நாங்கள் மாமி கூட கோயம்புத்தூரில் நாங்கள் 78லேருந்து இருக்கும்போது எஸ்டேட்லேருந்து எங்கள் வீட்டில் தங்குவாங்க. ஈவினிங் ஆனால் வேலை முடிச்சு 8 மணிக்கு வருவோம். அப்போ அன்னைக்குள்ள எல்லாம் நேரம் போக்கு வேற டிவியெல்லாம் கிடையாது. மாமியை கூட சேர்ந்து ஃபிலிமுக்கு வருவாங்க. எல்லாரும் பையனை பற்றி எல்லாம் சொன்னிச்சு. பழைய காலம் 40 ஃபிலிமுக்கு போவோம். அப்படி எப்படியா 2 மாதத்துக்கு ஒரு நாள் வருவாங்க. மாமி வருவாங்களேன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஃபிலிமுக்கு போவோம். அப்புறம் கடைக்கு போயிட்டு வந்து மாமி ஒரு பிரியாணி, அன்னைக்கு கோயம்புத்தூர்ல அன்னபூர்ணா சம்பூர்ணா பிரியாணி ஃபேமஸ். அது ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்து எல்லாம் 8 பேராக பிரித்து சாப்பிடுவோம். அப்படி சந்தோஷமா இருக்கும். மாமாவும் ரொம்ப வெகுளி. கல்யாணம் முடிஞ்சு நான் முதல் தடவை ஆவுக்குள் எஸ்டேட் போயிருந்தோம். எங்க கூடயே தான் அவங்க படுத்திருப்பாரு. அப்படி ரொம்ப இன்னசென்ட். அப்பா நான் கெஸ்டா போயிருக்கோம் கல்யாணம் முடிஞ்சு. அப்பா மாமா எங்க கூட தான் படுத்திருப்பாரு. அப்புறம் சின்ன சின்ன விஷயங்கள நான் பிஸ்னஸ்ல இருக்கும்போது ஒரு தோட்டம் வாங்கினோம். அதை டெவலப் பண்ணுறதுக்கு மாமா தான் அங்கே மணப்பாறையிலேருந்து சப்போட்டா மரம் மேங்கோ எல்லாம் ஒரு வந்து என் கூடயே நின்று விவசாயம் அங்கேயே தங்கியிருப்பார். நைட்டு என் கூடயே தங்கியிருந்து அதை டெவலப் பண்ணுறதுக்கு. இப்போ நான் இங்கே தோட்டத்திலே வந்து இருந்துக்கிறேன், அதை கவனிக்கிறேன்னுவாங்க. சரி வேண்டாம், இங்கே இருந்தவங்க வயசான காலத்தில் கஷ்டம்வோம். அப்புறம் அவர் வெகுலின்னா என்ன நல்லது செய்தாலும் கெட்டது செய்தாலும் அதை என்கரேஜ் பண்ணி சொல்ல மாட்டாங்க. இப்போ ஒரு வீடு கட்டிகிட்டு இருக்கோம், உனக்கு தான் இந்த வீடு இருக்க, திரும்ப இன்னொரு வீடு கட்டுறேன்னுவாங்க. அவர் மனசில் அவ்வளோதான் இருக்குது. இப்போ ஒரு எஸ்டேட்டு வாங்கலான்னு நினச்சோம். எஸ்டேட்டா, நானும் எஸ்டேட்டில் இருந்தேன். எஸ்டேட்னா எப்படி இருக்கும், அது வாங்க போறியா அப்படி அதில் சந்தோஷப்பட்டாங்க. மாமியிலேருந்து கடைசி வரைக்கும் நாங்கள் இதுக்காண்டி உனக்கு ஜோம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், கடவுளில் ஒரு பிரச்சனை இல்லாமல் நடத்துவாங்க. மாமி அடிக்கடி சொல்லுவாங்க, எல்லாரையும் பார்த்துட்டோம், குடும்பத்தில் எல்லாரையும் பார்த்துட்டேன், பிள்ளைகளை பார்த்துட்டேன், பேர பிள்ளைகளை பார்த்துட்டோம், மருமக்களை பார்த்துட்டேன், மருமனை பார்த்துட்டேன். எனக்கு என்ன பார்த்துட்டேன்னு எங்களுக்கு தெரியாது, யாருக்கு யார் என்ன மதிப்பெண் கொடுத்துருக்காங்கன்னு தெரியாது. ஆனால் உங்கள் 2 பேருக்கும் மூத்த மருமனுக்கு 100 கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு என்ன மதிப்பெண் கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஃபஸ்ட்டு மாமா சொல்கிறேன். மாமா வந்து ரொம்ப சாஃப்ட் நேச்சர், எப்போவுமே ரொம்ப பேச மாட்டாங்க. ஆனால் சாப்பிடும்போது டேபிளில் வந்துட்டு நீ அம்மாட்ட பேசுனியா, தங்கச்சிட்டு பேசுனியா, அப்படி ஒரு கசனியாக விசாரிப்பாங்க. ஆனால் மாமி வந்து அவங்க ஃபேஸ் பார்க்குறதுக்கு வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் மாதிரி இருக்குனால நான் வந்து ரொம்ப பேச மாட்டேன், அளவாக பேசிக்குவேன். அதனால அவங்க சொல்லுவாங்க, நீ ரொம்ப பேச மாட்டேன்ற என்கிட்ட அப்படின்வாங்க. ஆனால் ஊருக்கெல்லாம் போனேன்னா டெய்லி நான் பேசிடணும் ஒரு டைமாவது, அதை அவங்க ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. அப்புறம் நான் ப்ரே பண்ணிகிட்டே இருப்பேன். ஏன்னா எப்போவுமே அப்பாட்ட சொன்னேன், மேரேஜ் ஆகும்போது எனக்கு பணம் பெருசு இல்லை, எனக்கு கோவப்படாத ஒரு ஹஸ்பண்ட் வேணும் அப்படின்னு ரொம்ப கேட்பேன். பார்த்தா இவங்களுக்கு கொஞ்சம் கோவம் வரும். அதே மாதிரி மாமி கொஞ்சம் ரஃப் மாதிரி தெரியும் எனக்கு, அதனால ரொம்ப பேச மாட்டேன். அப்புறம் நல்லா ப்ரே பண்ணிகிட்டே இருப்பேன். அப்புறம் பார்த்தா அவங்க நாளாக அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு கோவப்படுற மாதிரி அவங்க இருந்தாலும் அவங்க குணம் வந்து வித்தியாசத்தை ரொம்ப கண்டுபிடிச்சி எனக்காக ஜோம் பண்ணுவாங்க.
எல்லா காரியத்தையும் என்கிட்ட சொல்லுவாங்க, இப்படி இப்படி இருக்குது, சில நேரம் என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியல, ப்ரே பண்ணு. அப்புறம் தான் நினச்சிட்டேன் நான், நம்ம வந்து எப்பவுமே மேலே பார்க்கக்கூடாது, உள்ளால அவனுக்கு எல்லாத்தையுமே அப்படி ஒரு நல்ல குணங்கள்லாம் இருக்குதுன்றதை நான் ரொம்ப கண்டுபிடிச்சேன். உங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் காணப்படும். இந்த மரணத்தை ஏன் சிந்திக்கணும், ஏன் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறேன்னா, நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழணும். கடைசி நாட்கள் 2-3 சொன்னீங்க, ஆத்துமாதையும் பண்ணணும், ஆத்துமாதையும் பண்ணணும். நான் தேவ சமூகத்திற்கு வெறும் கையாய் நான் போய்விடக்கூடாது. தேவ சமூகத்தில் போகும் பொழுது நான் ஆத்துமாக்களோடு அங்கே போகணும். அவங்களுக்கு இருந்த வாஞ்சி, அதே வாஞ்சி நம்ம எல்லாருக்குள்ள இருக்குமானால் எத்தனை ஒரு பெரிய காரியம். தேவனுக்காக வாழணும். இந்த உலகத்துல வாலிப நாட்களில் நம்ம பல விதங்களில் வாழ்ந்து போனாலும் வாழ்க்கையினுடைய முடிவுக்கு வரும்பொழுது நம் பலனெல்லாம் குறைந்து போகும் பொழுது அப்பதான் நமக்கு அந்த வெளிச்சம் கிடைக்கும். அப்பதான் நம்முடைய கண்கள் திறக்கப்படுகிற நேரம். அந்த நாட்கள்ல அவங்க பேசின பேச்சுக்கள், அவங்க சொன்ன காரியங்கள் மிக முக்கியம். அப்படிப்பட்ட ஒரு மேலான வாழ்க்கையை வாழ கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராங்க. என்னை அதிகமாய் பாதித்த ஒரு காரியம், அவங்க வேத மாசம் 160 முறை என்னால் இமேஜின் பண்ணவே முடியல. நான் யோசிப்பேன், என் மரணத்துல என்னை குறித்து இப்படி சொல்லப்படுமா? நான் மரித்து பின்பு என் பிள்ளைங்க, என்னுடைய உறவுகள் இப்படிப்பட்ட காரியங்களை என்னை குறித்து சொல்லுவாங்களா? என்னுடைய ஆவிக்குரிய தாகம் எனக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதான ஆண்டவரோடு கொடுத்தது ஒரு கன்விக்ஷன், அதனால நான் ஏற்படுத்தின மற்றவங்களுடைய வாழ்க்கையில் நான் ஏற்படுத்தியதான காரியங்கள் எல்லாம் அது ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்தது. அப்படி நான் வாழணும்னு யோசிக்கிறேன். அம்மாவை போல ஒவ்வொரு நாளும் ஆத்துமாவையும் பண்ணணும் என்ற வாஞ்சியோடு கூட வாழணும் என்கிறதான விருப்பம் நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் உண்டாகட்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழும். அந்த காலத்தில் இப்படி சொல்லுவாங்களாம், மரணத்துக்கு பின்பு வேறு ஒரு வாழ்க்கை இல்லை. உலகம் தட்டையாக இருந்தது அப்படிங்கிறதான காலகட்டத்தில் கடல்ல ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு பாறை இருந்ததாம். கற்பனையான்னு தெரியல. அதுல இப்படி எழுதியிருக்குமா, நோ மோர் பியாண்ட். இதுக்கு பின்னாடி ஒண்ணு இல்லை, ஏன்னா தாண்டி போனா பாதாளத்துல விழுந்துருவீங்க, பள்ளத்துல விழுந்துருவீங்க, அழிந்து போயிருவீங்க, தாண்டாதீங்க, நோ மோர் பியாண்ட். ஒரு நாள் அதை தாண்டி போனார் ஒருத்தர். அதுக்கு பின்னாடி என்னதான் இருக்கு பார்ப்போம். இது என்னுடைய தங்கச்சியுடைய மரணம். அவர் 12வது படிக்கும்போது பஸ்ல அடிபட்டு இறந்துட்டாங்க. அப்பொழுது ஒரு போதகர் சொன்ன ஒரு வார்த்தை என்னை ரொம்ப அதிகமாக என்னை தொட்டது. ஒரு மனிதன் என்ன செய்தாராம், தாண்டி போவோமே, என்னதான் அவள் விழுந்தா விழலாம், அழிந்தா அழகாம், அழிந்து போகலாம்னு சொல்லி தன்னுடைய கப்பலை இயக்கினாராம். எங்க புறப்பட்டாரோ அதே இடத்துக்கு திரும்பி வந்தார். வேகமா இந்த பாறையில போய் எழுதினாராம், அழிக்கப்பட நோ மோர் பியாண்டுங்கிறத, அந்த நோங்கிற வார்த்தையை அழித்து மோர் பியாண்ட் அப்படின்னா மரணத்துக்கு பின்பதான உள்ள வாழ்க்கையை கடந்து சென்று அதுக்கு பின்பதான வாழ்க்கையை கிறிஸ்து நமக்கு அறிவித்தார். அதுக்கு பின்பு ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அதுக்கு பின்பு ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. நான் வாசித்தது 2வது வசனத்துல, நேர்மையாய் நடந்தவர்கள் சமாதானத்துக்குள் பிரவேசித்து தங்கள் படுக்கையில் இளைப்பாறுகிறார்கள். அம்மா வாழ்ந்த வாழ்க்கை ஸ்தோத்திரம். அவங்க சமாதானத்துக்குள் பிரவேசித்திருக்கிறாங்க. தங்கள் படுக்கையில் அவங்க இளைப்பாரி கொண்டு இருக்கிறாங்க. இன்னொரு மரணம், என்னுடைய கொஞ்சம் ஒரு தள்ளின ரிலேட்டிவ், சிறு வயதிலே அவங்களும் 1 வயசு குழந்தையோட போனாங்க. குழந்தை அழுது கொண்டு இருக்கிறது. அந்த சூழ்நிலையில ஒரு ஊழியக்காரர் சொன்னதான் ஒரு வார்த்தை, ஒரு போர் வீரன் யுத்த களத்திற்கு சென்று யுத்தம் செய்து ஜெயம் எடுத்து தன் வீட்டுக்கு எப்படி சமாதானத்தோடு கூட வருகிறானோ அப்படிப்பட்ட ஒரு மரணம் இது. ஏறக்குறைய 82 ஆண்டுகள் அம்மா அந்த உலகத்துல வாழ்ந்திருக்கிறாங்க. ஒரு யுத்த களம், ஒரு போதகருடைய மகளாக உருவாக்கப்பட்டு
சில காலங்கள் இந்த உலகத்தில் நல்ல அரசாங்க உத்தியோகத்தில் இருந்து வேலை செய்து சம்பாதித்து சகோதர சகோதரிகளுடைய பிறந்து பிள்ளைகளையும் பெற்றெடுத்து பேர பிள்ளைகளை பார்த்து பல போராட்டங்களை யுத்தங்களை சந்தித்து ஜெயம் எடுத்து சமாதானத்துக்குள் பிரவேசித்திருக்கிறாங்க. ஒரு கப்பல் எப்படி பிரயாணம் சென்று மீண்டும் துறைமுகம் திரும்புகிறதோ அதே போல இளைப்பாறுவதற்காக அருமை தாயார் சென்று இருக்கிறாங்க. டிஎல் மூடி இப்படி ஒரு முறை சொன்னார், நான் மரித்து விட்டேன் என்று யாராவது சொன்னா நம்பாதீங்க அப்படின்னு. நான் மரணம் அடைந்து விட்டேன் என்று யாராவது சொன்னா என்ன செய்யாதீங்க, நீங்க நம்பாதீங்க. நான் மரிக்கல, இந்த பூமியில நான் கண்ணை மூடி இருக்கலாம் ஒருவேளை, ஆனா தேவ சமூகத்துல கண்களை திறந்து அங்கே நான் இருக்கிறேன், பூமியில இல்ல அங்கே. அம்மா ஒருவேளை நீங்க மிஸ் பண்ணியிருக்கிறீங்க, சரீரத்தில் அவங்கள பார்ப்பது இனி இயலாத காரியம், ஆனா தேவ சமூகத்துல அவங்க இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். மீண்டும் அவங்கள நம்ம என்ன செய்வோம், மகிமையின் சரீரத்துல ஸ்தோத்திரம் அவங்களை நம்ம பார்க்க போகிறோம். அந்த நாளுக்காக காத்திருப்போம். அவர்களை சந்திக்கத்தக்கதான ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வாராம். God bless you. அடக்கம் பண்ணுறதுக்கு அங்குள்ள லோக்கல் பாலிடிக்ஸில் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு. பாஸ்டர் அங்கே போய் நின்று அந்த கிட்டத்தட்ட 20 பாஸ்டர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க நினைக்கிறதுல. அங்கே போய் நமக்கு தெரியாத விஷயம், நமக்கு நேரம் அடக்கிறதுனால தான் தெரியும். அவங்க முன்னாடி நின்று அந்த எல்லா காரியங்களையும் சரி செய்து நம்மகிட்டையும் வந்து ப்ரே பண்ணி கொண்டு போய் பண்ணாங்க. அவங்க அத்தை வந்து ரொம்ப கனமண்ண ஊழியக்காரர், அவர்களுக்கு கடைசியாக ஊழியம் செய்த ஊழியக்காரர்னு சொல்லலாம். அவங்க மத்தியில் இருப்பது ரொம்ப சந்தோஷம். அவங்க சில நிமிடங்கள் பேசி ஜோம் பண்ணி அவங்க ஆசீர்வாதம் கூட நம்முடைய நிகழ்ச்சி நம்ம நிறைவேற்றி பாஸ்டர். நல்ல வார்த்தைகள் அறிமுகம் செய்து அருமையான பாஸ்டருக்கு நன்றி. ஆரம்பிக்கும் பொழுது சொன்னார்கள், இது ஒரு துக்க நிவர்த்தி கூட்டம் அல்ல, அவர்கள் வாழ்க்கைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிற கூட்டம் என்று அருமையான பாஸ்டர் சொன்னார்கள். அது அப்படி தான் ஆரம்பித்து அப்படி தான் போச்சு. பட் அவர் லைஃப்பை நினைவு கூறும் பொழுது அப்படியே எல்லாரும் மனம் முருக வேண்டிய அழுக வேண்டிய அந்த தருணங்களை நோக்கி வந்துச்சு. அப்படியே அதை உடைச்சவர் கோயம்புத்தூர்கார் தான். டோட்டலாக ட்ரெண்டை மாற்றி விட்டு இது வந்து அவங்க லைஃப்பை செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு இடமாக மாறிவிட்டது. அதுக்கப்புறம் அப்படி வந்தவங்க எல்லாரும் அதை அப்படியே எல்லாரும் கன்டினியூ பண்ணாங்க. அவருடைய லைஃப்பில் நல்ல காரியங்கள் நினைவு கூர்ந்து மெய்யாகவே அவருடைய வாழ்க்கையை கொண்டாடுவதற்கான ஒரு தருணமாக இது அமைந்தது. இந்த வேளையிலும் சுருக்கமாக சில நிமிஷங்கள் அவர்கள் லைஃப்பை நான் பார்க்கும்போது நிறைய அவங்க லைஃப்பில் அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சனாக ஒரு 2 பேர் இருந்தோம். ரொம்ப எங்களோட ரொம்ப அமைதியாக ரொம்ப தாழ்மையாக இருக்கிறத நான் உணர்ந்தேன். பட் அவங்க லைஃப்பை கூர்ந்து பார்க்கறத யோசிக்கும்போது என்னை தொட்ட சில காரியங்கள் 1-2 காரியங்கள் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். ஒரே வசனத்தை நான் என்பதாக வாசிக்கிறேன். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான், தேவன் அவன் எடுத்துக்கொண்டபடினாலே அவன் காணப்படாமல் போனான், அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான், மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டான். ஆனால் சொல்ல வேண்டும் என்றால் மரணத்தை காணாமல் ஏனோக்கு எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அது போல நான் சொல்லுவேன், இவர்கள் 2 பேரும் மரணத்தை கண்டார்கள், ஆனால் தேவனாலே அவருடைய ராஜ்யத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்க இவருடைய வாழ்த்தை குறித்து சொல்லணும் என்றால் ஏனோவை குறித்து சொல்லும் பொழுது எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பே அவன் சாட்சி பெற்றான் என்று பைபிள் சொல்றோம். அந்த சாட்சி ஏனோக்குடைய வாழ்க்கை ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்துக்கு நாம் வரும்பொழுது ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருக்கும் பொழுது அவன் காணாமல் போனான். ஆனால் அது குறித்து சொல்லப்படுகிற வார்த்தை ஏனோக்கை குறித்து, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்து கொண்டே குமாரர்களையும் குமாரத்திகளையும் பெற்றான் என்று வசனம் சொல்கிறது. அப்போது தேவனோடு சஞ்சரித்து ஏனோக்குடைய வாழ்க்கையை யோசித்து பார்க்கும் பொழுது என் மனதில் பழிச்சென்றப்பட்டது குடும்ப வாழ்க்கையில் சக்ஸஸாக இருந்தது. ஏனோக்குடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது. நான் இவர்களுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அது என்னை ரொம்ப டச் பண்ணது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க 2 பேருடைய வாழ்க்கையை ஆரம்பித்து பிள்ளைகளை பெற்றெடுத்து அந்த சூழ்நிலைகளெல்லாம் கடந்து வந்து அவர்களை செட்டில் பண்ணி எல்லாரும் ஒரு நல்ல நிலையை கொண்டு வந்து பேரப்பிள்ளைகள் வாழ்க்கை வரைக்கும் அவங்க கைடன்ஸ், அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கத்தக்கதான அளவு அவங்க வாழ்க்கையில் இருந்து குடும்ப வாழ்க்கையில்
ரொம்ப சக்ஸஸாக 2 பேரும் தங்கள் ஓட்டத்தை முடிக்க ஆண்டு உதவி செய்திருக்கிறார். அது ஒரு நல்ல சாட்சியாக என் மனதை தொட்ட ஒரு ஏரியாவாக இருக்கு. அவர்கள் 2 பேரும் இணைந்து இந்த காரியத்தை செய்திருக்காரு. சிலர் சொல்லுவாங்க, நம்ம ஸ்பிரிச்சுவலாக சக்ஸஸாக இருக்கணும்னாலே ஐயோ குடும்பமே வேண்டாம் சாமி அப்படின்னு விடுற ஆட்கள் தான் உண்டு. இன்னும் சொல்ல போனால் நல்ல, அதாவது சில ஊழியத்துக்கு வரவங்க கூட குடும்பம் இல்லாமல் இருந்தால் தான் ஊழியம் செய்ய முடியும்னு நினைக்கிறதுலாம் உண்டு. ஆனால் ஏனோவை குரு சொல்லும் போது தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். அந்த குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப அருமையாக அவர் நடத்தி கொண்டார். இந்த அருமையான குணம் தாயும் அப்படிதான். நீங்கள் சொல்லும் பொழுதுலாம் சொன்னீங்க, சிலர் அங்கங்கே சொல்லும் பொழுது நான் புரிந்து கொண்டேன். அடிக்கடி ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் ஒரு சின்ன ஒரு உரிமை சண்டை ஏற்படுவதை குறித்து நான் புரிந்து கொண்டேன். ஆனால் அது நான் சொன்னது போல சண்டை என்று பொதுவாக சொன்னால் அது ஒரு உரிமை சண்டை தான். ஏன்னா ஏறத்தாழ இங்கே வந்து நின்று சொல்ல எல்லாரும் அம்மா கூட ஏதோ ஒரு வகையில் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா சண்டை போட்டிருக்கீங்க. பேர பிள்ளைகளாக இருக்கலாம், பிள்ளைகள் எல்லாருமே. ஆனால் அந்த சண்டையெல்லாம் என்ன நினச்சிங்கன்னா இங்கே இன்றைக்கு அது கண்ணீராக மாறுகிறது. ஏனென்றால் அது கோபத்தினால் வந்த சண்டை அல்ல, எதிர்பார்ப்புகளின் மிகுதியினால் வரக்கூடிய ஒரு அன்பின் நிமித்தம் வரக்கூடிய ஒரு சண்டையாக இருந்தது. அதே போலதான் ஐயாவோடு அவர்களுக்கு இருந்த அந்த சின்ன சின்ன விஷயங்களும் அவங்க 2 பேரும் அப்படி அன்பா மோதிக்கொண்ட விஷயம் கேட்டீங்கன்னா அன்பின் மிகுதியினால வரக்கூடிய ஒன்று தான். அப்படி சண்டை வராத குடும்பம்னு இங்க ஒரு குடும்பம்னு சொல்ல முடியாது நான் நினைக்கிறேன். அப்புறம் அப்படி ஒரு குடும்பம் இருந்துச்சு. அந்த 25 ஆண்டுகள் குடும்ப வாழ்வுல கொண்டாட்டம் நடைபெற்றனா அந்த கணவர் எழுப்பி சொன்னார், இந்த 25 வருஷங்கள் எங்கள் குடும்ப வாழ்வுல நானும் என் மனைவியும் ஒரு நாள் கூட சண்டை போட்டதில்லை அப்படின்னு சாட்சியா சொல்லியிருக்காரு. உட்கார்ந்து எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். 25 வருஷம் நான் வாழ்ந்து 25 வருஷம் கணவன் மனைவியா இருந்து சண்டையை போட்டதில்லைன்றாருன்னு ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, டக்குன்னு இந்த மீட்டிங் முடிஞ்சு எழுப்பி போய் கேட்டிருக்காரு, 25 வருஷமா சண்டை போட்டதில்லை, இது எப்படியா சாத்தியம் ஆகுது அப்படின்னு கேட்டோன்னு அவர் சொன்னாங்க, ஆமா கல்யாணம் அடுத்த நாள் நான் ஃபாரின் போயிட்டேன், அப்புறம் 20 வருஷம் கழிச்சு தான் வரேன் கொண்டாடுறதுக்காக, அப்புறம் எப்படி எங்களுக்குள்ள சண்டை வரும்? தூரம் இருந்தால் சண்டை வராது. ஆனால் யாரோடு அதிக நெருக்கமாக இருக்கிறோமோ சில நேரத்தில் அந்த உரிமை அன்பின் நிமித்தம் சில வரும். ஆனால் அவைகள் நிமித்தம் இவர்களுக்கு அப்படிலாம் நம்ம சொன்னாலும் அது எல்லாமே அன்பு உரிமை இதெல்லாம் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஏரியாவில் ஒரு பர்ஃபெக்ஷன் உண்டாயிருக்கு அவருடைய வாழ்க்கையில். அவர் ரொம்ப அருமையாக இருந்தாங்க. சொல்ல வேண்டும் என்றால் ஐயாவை நான் பார்த்தது வயதான நாட்களில் தான் அவங்க இங்கே வந்தாங்க. அப்போது நான் பார்த்தது சர்ச்சுக்கு வரும்பொழுது அவங்க சர்ச்சுக்கு வர காலத்தில் கொஞ்சம் ஆரோக்கியமாக 2 பேரும் இருக்கும்போது சர்ச்சுக்கு அவங்க கூட்டிகிட்டு வரும்போது வர காலத்தில் பின்னால் உட்காந்துருப்பாரு. ஆனால் அந்த அம்மாவுக்கு வந்து சந்திக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது என்ன பண்ண அழகாக வாக்கர் எடுத்துட்டு எனக்கு மெதுவாக வந்து நான் முன்னால் இருந்தாலும் அம்மாவை பார்த்துருங்க மறக்கா அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் சொல்லிட்டு போய் அமைதியாக உட்காந்துருவார். எப்பொழுதும் நடக்கும். அவர் வரும்பொழுதெல்லாம் பிரேமா ஜானில் அவங்களோட குடும்பம் அவங்க ஒரு சர்வீஸ் கொடுத்துட்டு இவங்களுக்கு கொண்டு ஒரு சர்வீஸ் கொடுத்துட்டு இவங்க போய் வீட்டில் சமைப்பாங்க கூட இருக்கு. அந்த டைமில் இவங்க அவர் வருவார். அது வர்றதுக்குள்ளே இவர் வந்து என்னை பார்த்து அம்மா பார்த்துருங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போவார். அப்புறம் நான் முடிச்சு கண்டிப்பாக வந்து பார்க்குறேன்னு எல்லாம் முடிச்ச உடனே எல்லாரையும் பார்த்துட்டு அப்புறம் அவங்கள பார்த்த உடனே தான் அப்புறம் வந்து தேங்க்ஸ் பண்ணிட்டு அவர் தனியாக வந்து ஒரு முறை தேங்க்ஸ் பண்ணிட்டு பாஸ்டர் வரட்டுமா ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு போவார். அப்போது சின்ன சின்ன விஷயங்களை கூட தன்னுடைய மனைவியினுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிற ஒரு கணவனாக நான் அவரை பார்த்தேன். அந்த அந்த ஒரு கேரை அவர் கொடுத்துக்கணும் சொன்னாங்க. அழகாக சாட்சியாக சொல்லும்போது சொன்னாங்க அம்மாவுடைய ஒவ்வொரு டிசிஷனுக்கும் அப்பா சப்போர்ட்டிவாக இருந்தார். அது வந்து சில நேரத்தில் டைரக்டாக இருந்திருக்கலாம், இன்டைரக்டாக இருந்திருக்கலாம். பட் ஐயா வந்து அம்மாவை ரொம்ப நேசத்தை நான் பார்த்தேன். அம்மா வந்து இந்த விஷயங்கள் நான் அதிகமாக அப்சர்வ் பண்ண முடியல. ஆனால் அவருடைய ஐயாவுடைய அடக்க ஆராதனை நடத்தும் பொழுது நான் ஒரு காரியத்தை பார்த்தேன். என்னென்னா அவங்களால இன்னும் இறங்கி நடந்து வர முடியல. அது ஒரு கொரோனாவுடைய பீக்கான சமயம். அப்படிலாம் ஒரு இக்கட்டான சூழ்நிலை பொழுது நானும் அடக்கத்தை முடிச்சுட்டு டக்குனு அப்படி வரேன். அது வந்த பொழுது காரில் உட்காந்துருந்தாங்க. ஏதாவது பேச முடியுமா அவங்ககிட்ட அப்படின்னு எனக்கும் தோணுது. அப்போது அவங்க சொன்ன வார்த்தை, நீங்கள் போங்க நான் சீக்கிரமாக வந்துடுறேன். அந்த வார்த்தை எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எனக்கு நான் அப்படியே இந்த டிஸ்டன்ஸில் காரில் உட்காந்துருக்காங்க. நான் இந்த இடத்துல நின்று பார்க்குறேன். பார்க்கும்பொழுது எனக்கு தோணுனது, யாரோ ஒருவர் நம்ம முன்னால் உட்கார்ந்து நின்றுட்டு இருந்தா நம்ம பார்த்து எவ்வளோ க்ளோஸாக அவங்களோட கூட பேசுவோமோ அதே போன்ற ஒரு உணர்வின் வெளிப்பாடு நான் அடக்கம் பண்ணியாச்சு. ஆனால் இவங்க யாரோ ஒருத்தரை பார்த்து பேசுவது போல் நான் என் வீட்டில் வந்து என் ஒய்ஃப் அப்படி நிறைய மாத கர்ப்பிணி. அடுத்த வாரம் அவங்க டெலிவரி, ரெண்டாவது பேபிக்கு ஒரு 9 இயர்ஸ் கழிச்சு முதல் பேபிக்கு செகண்ட் பேபிக்கு ஆன்லைன் பிள்ளைகளை கொடுத்து அப்போ தான் ரெண்டாவது மகளை கொடுக்குறாரு அந்த சமயம். அப்போ நான் வீட்டில் சொன்னேன், யாரோ ஒருத்தர் நின்றுட்டு பேசினா
எப்படி இருக்குமோ அது போல் இவங்க காரில் உட்காந்து கொண்டு சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப டச் பண்ணிச்சுமா. நீங்கள் போங்க, நான் சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லி. நேற்று நான் அந்த வார்த்தையை நான் என் ஒய்ஃப்ட்ட பேச நினைவு போகிறேன். என்னன்னா, சீக்கிரமாக வந்துடுறேன்னு சொன்னாங்க. ஆனால் அது இவ்வளோ சீக்கிரமாக இருக்குன்னு நம்ம யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் அவர்கள் தன்னுடைய கணவன் மேலே வைத்திருந்த அந்த உரிமை போர்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் எவ்வளோ ஸ்ட்ராங்கான உமன்னு சொன்னீங்க அவங்க. பட் எப்பொழுதுமே அவங்க நினைவு தன்னுடைய கணவனை சுற்றி இருந்திருக்கிறது என்பதற்கு அவருடைய வாழ்வின் முடிவே ஒரு நல்ல சான்றாக இருக்கிறது. அப்படி 2 பேரும் அந்த க்ளோஸ்னஸ்ல இருந்தனால தான் சக்சஸ் ஆக தங்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளை அதாவது சண்டை போட்டு அவர்கள் பாருங்க என்னமோ சொல்றீங்க சில நேரத்தில், ஆனால் அவர்கள் பிரியவே இல்லை. அவர்கள் பிரியாமல் இருந்தது மாத்திரம். சில குடும்பங்கள் ஒண்ணுமே இருக்காது, ஆனால் பிரிஞ்சு போயிடுவாங்க. ஆனால் பிரியாமல் இருந்தது மாத்திரமல்ல, தங்கள் பிள்ளைகளையும் அவர்கள் குடும்பங்களையும் ஒன்றாகவே இருக்கும்படி கூட்டி சேர்க்கிற ஒரு அருமையான தாயாக தகப்பனாக தங்கள் வாழ்க்கையில் இருந்தார். இந்த குடும்ப சாட்சி என்பது அவருடைய வாழ்க்கையில் நான் கண்ட ஒரு மிக முக்கியமான காரணம். 2வது ரொம்ப அழகா பைபிள் சொல்ற வார்த்தையை நான் நினைவு கூறுகிறேன். நீதிமொழி 20 அதிகாரத்தில் சொல்றது, நீதிமான் தன் உத்தமத்தில் நடக்கிறான், அவனுக்கு பின் அவன் பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருப்பார்கள். இவங்க 2 பேரோட லைஃப்ல அதை நம்ம நல்லா பார்க்க முடியுது. குறுகிய நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, நான் குறுகிய காலத்தில் நான் பார்த்தது அந்த கர்த்தருக்கு பயந்து உத்தமமாக நடக்கிற வாழ்க்கையை 2 பேர்த்து பார்த்தேன். அதில் எல்லாருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஒரே ஸ்டைல் இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏரியாவில் வந்து ரொம்ப கவனம் செலுத்தி ரொம்ப இருப்பாங்க. இப்போது 2 பேரோட வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு விதத்தில் பார்த்தது, அவர்கள் கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு உத்தமமான நீதிமான்களாக வாழ்ந்தார்கள். நேற்று ஆராதனையிலே செய்தி கொடுக்க முடியும் மதுரை பாஸ்டர்கள் பேசினப்பட சொன்னார்கள், கர்த்தருக்குள் மறிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று சொன்னாங்க. அவங்க பாக்கியவான்கள். அதே நேரத்தில் வசனம் சொல்லுது, அவங்க போனதுக்கு அப்புறம் அவர்கள் பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னு வசனம் சொல்லுங்க, பாக்கியவான்களாக இருப்பார்கள். நான் அப்படி உட்காந்து யோசித்து பார்த்தேன். இங்கே வந்த பொழுது ஒரு சாட்சியாக பார்த்து வரும்போது இந்த குடும்பத்தை குறித்து இந்த குறுகிய ஒரு 8 வருஷம் இருக்கும் ஐயா, 8 வருஷம் 8 இயர்ஸ் 9 இயர்ஸில் இவங்களை இடத்துல சொல்லக்கூடிய தகவல், அவங்க பேத்தி ஒருத்தங்க இந்த கோவிலில் கூட பாதிக்கப்பட்டு இருந்தது. நான் நீங்கள் தான் நினைக்கிறேன், நீங்கள் தான் ஓகே. இப்படிலாம் சொல்லும்போது அவங்க டாக்டர் இருக்கிறாங்க, இவங்க பாஸ்டர் இருக்கிறாங்க, எல்லாம் சொல்லும்போது இங்கே உட்காந்து கூட நான் யோசித்து பார்த்தேன். இந்த குடும்பத்துக்குள்ளே இப்போ வந்தோடனே கோயம்புத்தூர் வந்து பேசினார். அப்போ நாங்கள் இன்ஜினியரிங்கில் இருக்கிறோன்னு இந்த குடும்பத்தை உட்காந்து யோசித்து பார்த்தா கண்டிப்பாக அந்த குடும்பத்தில் நிறைய பாஸ்டர் இருக்கிறீங்க. பாஸ்டர் உள்ள குடும்பம், பாஸ்டர்ஸ் உள்ள குடும்பம், டாக்டர் உள்ள குடும்பம், இன்ஜினியர் உள்ள குடும்பம், டீச்சர் ஏதோ இருப்பாங்க இருக்க மாட்டாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தால் அவங்களே ஒரு டீச்சர் தான். இப்படி பார்த்தா எல்லா துறைகளிலும் ஏறத்தாழ ரொம்ப நல்ல ஹை லெவல் பிஸ்னஸில் இப்படி எல்லா நிலைகளிலும் கர்த்தர் வந்து வசனம் சொல்லுது, அவனுக்கு பின் அவன் பிள்ளைகள் பாக்கியவான்களா இருப்பாங்க. பட் நான் ஒரு வகையில் பார்த்தா அவங்க வாழும் காலத்திலேயே தங்கள் பிள்ளைகள் நன்றாக இருக்கிறத பார்க்கறதுக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை தேவன் அவர்களுக்கு கொடுத்து அவருடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தை வாழ வைத்திருப்பது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அதுக்காக ஆண்டவரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். ஆனால் நான் சொல்லுவேன், இது மாத்திரமல்ல, இதுவரைக்கும் தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்த அன்பை மாத்திரமல்ல, இவர்கள் உத்தமமான வாழ்க்கையினுடைய பிரதிபலனை இனிமேல் இன்னும் அதிகமாய் உங்கள் ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் தேவன் பெருக செய்து அந்த சந்ததியின் மேல் ஆவியையும் சந்தானத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும் வைக்கிற தேவன் உங்களை மிகுந்த வித்தியாசமாக அவர்கள் வாழ்க்கை நிமித்தம் பிரதிபலன்களை கொடுத்து உங்களை நடத்த போதுமானவராக இருக்கிறார். இங்கே உள்ள ஒவ்வொருடைய குடும்பத்தின் மேலும் அந்த வார்த்தைகள் இறங்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. அவருடைய வாழ்வை நீங்கள் நினைவு கூறும் பொழுது அந்த வாழ்வினால் வரக்கூடிய மேன்மைகளை உங்கள் வாழ்க்கையில பெற்று அனுபவிக்க ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். உங்களை நான் வாழ்த்துகிறேன். சுருக்கமாக ஒன்று சொல்ல முடிக்கிறேன். இவருடைய அந்த லைஃப்பை நேரடியாக பார்க்கக்கூடிய இருக்கிறவ ஆண்டவர் கொடுத்தார். இன்றைக்கு இவ்வளோ ஐக்கியமாக ஒற்றுமையாக மாமா மச்சான் மைத்தான் இப்படி எல்லாரும் இந்த ஐக்கியம் உத்தமமாக நீதிமானாக வாழ்ந்த யோபு குடும்பத்தை குறித்து சொல்லும் பொழுது அந்த யோபுனுடைய குடும்பத்தில் உள்ள அவருடைய 10 பிள்ளைகளும் மறிக்கும் வரைக்கும் ஒன்றாக இருந்தார்கள். அதுதான் எனக்கு டச் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அவர்கள் வந்து கடைசி வரைக்கும் ஒன்றாக இருந்தாங்க. சில குடும்பங்களில் அந்த பெரியவங்க அப்படி போயிட்டாங்கன்னா அந்த குடும்பத்தில் பார்த்தா சில நேரத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சில பெரியவங்க. பட் இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் தங்கள் மனதுக்குள்ளே வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், நீதிமான்களாக உத்தமர்களாக வாழ்ந்த இவர்களுடைய இந்த சந்ததி ஒரு நாளும் எந்த காரணத்தினாலும் எந்த மனத்தாங்களும் இல்லாமல் நாங்கள் கர்த்தர் வருகை வரைக்கும் ஒன்றாகவே இருக்க வேண்டும் என்று அந்த ஜெபத்திலும் ஐக்கியத்திலும் நம்மை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஸோ அவர் லைஃப்பை நினைவு கூறும்போது, குடும்ப வாழ்க்கை நினைவு கூறும்போது
இப்போ நம்ம கர்த்தர் உயர்த்தி வைத்து நினைவு கூறும் பொழுது அந்த ஒன்னஸ் அண்ட் ஸ்பிரிட்டை ஒரே ஃபேமிலியாக இருக்கிறோம் என்ற உணர்வை எல்லாருமே காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய பொறுப்பு எல்லா இடத்துலையும் இருக்கிறது. முதல்ல அந்த பொறுப்பை அம்மா ஐயா மட்டும் சில நேரத்தில் எடுத்துக்கலாம். அந்த மாதிரி கூட சில நேரத்தில் சின்ன சின்ன வரும்போது அப்படியே அவங்க சரி பண்ணி விட்டுக்கலாம். பட் நீ எல்லாருமே அந்த பொறுப்பை கையில் எடுத்துக்கொண்டு கவனமாக ஒன்றாக இருக்கக்கூடிய அந்த கிருபைகளை தேவன் ஒவ்வொரு நேரம் பெருக செய்ய போதுமானவராக இருக்கிறார். நாம் அவரை சார்ந்து வாழ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக என்று நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். என்னவென்றால், அம்மா சொன்ன அந்த வார்த்தை, நீங்கள் போங்க நான் சீக்கிரமாக வரேன் அப்படின்ற வார்த்தை நான் நம்புகிறேன். அது அவங்க வார்த்தை இல்லை, ஆண்டவராக இயேசுடைய வார்த்தை கடன் வாங்கப்பட்டிருக்காங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று தான் நம்முடைய ஆண்டவரே சொன்னேன். பல நாள் இந்த பிரசங்கத்தை நம்ம கேட்டிருந்தாலும், பல முறை நாமே பிரசங்கித்திருந்தாலும், சின்ன வயதிலிருந்துலாம் கேட்டிருந்தாலும் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அம்மாவோட வாழ்க்கையை பார்க்கும்போது சீக்கிரம் என்று சொன்னார்கள், ஆனால் யாரும் நினைக்காத நேரத்திலே இது நடந்தது. நான் அந்த மரணம் நடந்த அந்த இரவு கூட நான் அருமையான பேசிக்கொண்டிருக்கும் பொழுது நாங்கள் இவ்வளோ சீக்கிரம் நடக்கும் என்று இது 3 நாள் கொஞ்சம் அப்படியே வீக்காக இருந்துக்கலாம். பட் ஆனால் இவ்வளோ சீக்கிரம் அவங்க மறிப்பாங்க என்று எதிர்பார்க்கல. யாரோ அவங்க சகோதரி ஒருத்தர் பேசும்போது கூட அம்மா வந்த உடனே ஒரு ஆள் வச்சிடணும், பார்க்கணும், ரொம்ப அப்படிலாம் பேசிட்டு இருந்தாங்கன்னா யாரும் எதிர்பார்க்கல. பட் அந்த சீக்கிரம் என்ற வார்த்தை எதிர்பாராத நேரத்தில் நிறைவேறினது. அதே போல தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருகையும் இருக்கிறது. நம்ம எல்லாரும் சொல்கிறோம் அங்கே போவோம் அவர்களை பார்க்க வேண்டும் என்றால் அங்கே போயாக வேண்டும், அங்கே போக வேண்டும் என்றால் இயேசுவின் வருகைக்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆகவே ஆண்டவராக இயேசுவே நீர் வரும்பொழுது நம்மை சந்திக்கும்படிக்கு ஒரு ஆயத்தத்தை எங்களுக்குள்ளே நீர் தருகிறேன். இன்றைக்கு உலகத்தில் நடக்கிற காரியங்கள், வியாதியின் பெருக்கம், விஞ்ஞானத்தினுடைய அறிவின் வளர்ச்சி, இவை எல்லாம் பார்க்கும் பொழுது ஒன்றே ஒன்று புரிந்து கொள்ள முடிகிறது, இயேசு அதிசீக்கிரம் வரப்போகிறார். அவரை சந்திக்கிற ஒரு கூட்டமாக நாம் இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அருமையான அம்மாவுடைய லைஃப்பை நீங்கள் எல்லாம் நினைவு கூர்ந்தெல்லாம் அழும் பொழுது அதான் இயேசு சீக்கிரம் வரப்போகிறார், நிச்சயம் சந்திப்போம் என்ற உறுதியோடு வாழ்வோம். ஆனால் ஒருவேளை இந்த சிஸ்டர் ஒருத்தங்க சொன்னாங்க, ஒருவேளை நாம் பாட்டி ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா அப்படி சொன்னாங்க. அதுக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் லைஃப்பை நீங்கள் யோசித்து பார்க்கும் பொழுது நான் என் லைஃப் திரும்பி பார்த்தேன். எனக்குள்ளே இருக்கிற பொறுப்பை நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். என்னென்னா, நீங்கள் எல்லாம் வளர்ந்த பேரப்பிள்ளைகளாக உங்கள் பாட்டியோட வாழ்க்கையை பார்த்தீங்க. ஆனால் எனக்கு பிறந்திருக்க என்னுடைய மகள், அவளுக்கு 10 வயசு, அடுத்த மகள் இப்போ தான் பிறந்திருக்கிறான். என்னுடைய பிள்ளைகள் எங்கள் அப்பாவை பார்த்ததே கிடையாது. அப்படி எங்கள் லைஃப் யோசித்து பாருங்க. அப்படி திரும்பி பார்த்தா சொல்லப்போனால் எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு மேலே எங்கள் அப்பா தேவன் ராஜி கொடுத்து பேசிட்டேன். ஆனால் எனக்கு ஒரு பெரிய பாரம், எனக்கு ஒரு பெரிய உணர்வு என்னன்னு கேட்டேன்டா, ஆனால் அவருடைய லெகசி என்று ஒன்று இருக்கிறது. என் பிள்ளைகள் ஆனால் அவர்களை பார்க்கவே இல்லை. இந்த லெகசியை நான் எடுத்துக்கொண்டு எங்கள் அப்பா வாழ்க்கையில விட்டு சென்ற அந்த ஊழிய பாதுகாப்பு லெகசியை என்னுடைய சந்ததி தொடரத்தக்கதாக அவர்களுக்குள் கடத்த வேண்டிய ஒரு பொறுப்பு எனக்கு இருக்கிறது. அங்கெல்லாம் நான் சொல்லுவேன், அவங்க வாழ்க்கையை பார்த்து நீங்கள் நிச்சயம் ஆண்டு இயேசு வருகை தாமதிக்குமானால் அந்த லெகசியை எடுத்துக்கொண்டு ஓட வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பை நாம் உணர்ந்து இயேசு வரும் வரைக்கும் அவர்கள் எங்கள் வாழ்க்கையை விதைத்த வார்த்தைகள், அவர்கள் எங்கள் வாழ்க்கையில் மாதிரியாக வைத்தவைகள், இவர்களை பின்தொடர்வோம் என்று சொல்லி நாம் மறவாமல் அந்த லெகசியை பின்பற்ற நம்முடைய சந்ததிகளுக்குள் அதை கொண்டு போக பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வாராக. அருமையான மதிய வேளையிலே நாம் எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்து என்று ஆண்டவரே, அருமையான ஐயாவுடைய வாழ்க்கைக்காக, அம்மாவுடைய வாழ்க்கைக்காக நமக்கு ஸ்தோத்திரம். அவரோட வாழ்க்கையிலிருந்து சுவாரஸ்யமான காரியங்கள் இருந்தது. அவங்க லைஃப் வந்து செலிப்ரேட் பண்ற மாதிரி இருந்தது. காரணம், அவர்கள் குடும்பத்துக்கு ஒரு ஆசீர்வாதமான வாய்க்காலா இருந்தார். இந்த அருமையான மதிய வேளையிலே ஒரு விசை கரங்களை உயர்த்தி ஆண்டவரே அவருடைய வாழ்க்கைக்காக நன்றி என்று சொல்லி வாயை திறந்து சொல்லலாமே. எல்லாரும் ஒரு நிமிஷம் எல்லாரும் சொல்லலாமே, கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமே. Praise the Lord, hallelujah. ஒரு நிமிஷம் எல்லாரும் வாயில திறந்து ஸ்தோத்திரம் பண்ணலாம். தினம் முழுவதும் கர்த்தரை துதிக்கிற ஒரு துதி உண்டாகட்டுமே. எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமே. Hallelujah, 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 hallelujah. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அருமையான ஐயா சைலன்ஸ் அவருடைய வாழ்க்கைக்காக, ஆண்டவரே அம்மா சாந்தா அவருடைய வாழ்க்கைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த பூமியிலே ஆண்டவரே அவர்களுக்கு கொடுத்த நாட்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், அவர்களுக்கு கொடுத்த சாட்சியுள்ள வாழ்க்கைக்காக உமக்கு ஸ்தோத்திரம், அவர்களுக்கு கொடுத்த கர்ப்பப்பிறப்பான பிள்ளைகளுக்காக, மருமக்களுக்காக, பேர பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஒரு பாக்கியமான சந்ததியா இந்த பூமியில இந்த
குடும்பத்தை, இந்த தலைமுறையை நீர் மாற்றி இருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து அநேகருக்கு இவரை ஆசீர்வாதமாக வெய்யும் ஆண்டவரே. நாங்கள் நம்பிக்கையற்ற மனுஷன் அல்ல, எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை எங்கள் ஆண்டவர் இயேசு கொடுத்திருக்கிறீர். சீக்கிரமாக இது வரப்போகிறீர். அன்றைக்கு நாங்கள் அவர்களை முகமுகமாய் காண்போம் என்ற நிச்சயம் எங்களுக்குள் இருக்கிறபடினாலே அன்றைக்கு இதை விட பெரிய மகிழ்ச்சி அவருடைய வாழ்க்கைக்காக உண்டாகும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆறுதல் தேவன் எல்லாருடைய ஆண்டவரே சிந்தைகளையும் ஆட்கொள்வீராக என்று நாங்கள் செபிக்கிறோம். அப்பா, நாங்களும் ஒரு சாட்சியுள்ள குடும்ப வாழ்க்கையை வாழ ஆண்டவரே ஒற்றுமையை காத்துக்கொள்வர்களாக இருக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வருகைக்கு ஆயத்தமாகிறவர்களாக இருக்க ஆண்டவரே அது வரைக்கும், இயேசு வருகை வரைக்கும் அருமையான அம்மாவும் ஐயாவும் விட்டு சென்றிருக்கிற மாதிரிகளை எங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்து நேரம் கிடைக்குமேனால் எங்கள் சந்ததிகளுக்குள்ளேயும் அதை கொண்டு செல்ல அசுத்தாவின் உதவி செய்வதாக செபிக்கிறோம். சகல கனம் மகிமை துதி உமக்கு நாங்கள் கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையாக பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சர்வபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஆவியான ஐக்கியம் உள்ள நம்ம அனைவரோடும் சகல அசுத்தவான்களோடு விசேஷமாக அருமையான அம்மா ஐயா அவர்கள் இருவரும் விட்டு சென்றிருக்கிற அவருடைய சந்ததி, அவருடைய குடும்பத்தார் ஆகிய ஒவ்வொருமே கர்த்தருடைய வருகை வரைக்கும் நிலைத்திருப்பதாக. Jesus takes my burdens away, all the troubles of every day. Every night when I pray, Jesus takes my burdens away. In my life I've had many cares, seems like troubles are always there, but I found the dearest friend, He'll be with me till the end. Jesus takes my burdens away, all the troubles of every day. Every night when I pray, Jesus takes my burdens away.